2, 1. Start. வணக்கம். இது ரெனோ குளோபல் பிரசன்டேஷன், தமிழ் பிரசன்டேஷன். எங்கட இப்போ நான் லாஸ்ட் 4 to 5 months or 6 months நாங்கள் சொல்லலாம், நான் லாஸ்ட் 9 months நாங்கள் பிரசன்டேஷன் பண்ணிட்டு வரோம். அதில் தமிழ் பிரசன்டேஷன் இதில் வந்து எங்களோட புதிய ஒரு பிரசன்டேஷன் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த ஃபுல் பிரசன்டேஷனில் வந்து இந்தியா பிரசன்டேஷன், இந்தியா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகி வருது. நீங்கள் ஃபுல்லாகவே இது ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் இதில் என்ன பெனிஃபிட், எங்களுக்கான பெனிஃபிட் என்னது, ஜாயின் பண்ணதுக்கான பெனிஃபிட் என்ன, ப்ராடக்டான பெனிஃபிட் என்ன, அது இல்லாமல் ப்ராடக்டை பற்றி நாங்கள் பேசாமல் இதில் ஜாயின் பண்ணுறதுனால எங்களோட வருமானம் எப்படி அதிகரிக்க போகுது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறப்போகுங்கிறது தான் நாங்கள் ஃபுல்லாகவே இதில் பார்க்குறோம். அதுதான் இந்த ஃபுல் ப்ரெசன்டேஷன் இருக்குது. இது ஒரு 30 நிமிஷம் ப்ரெசன்டேஷன். ஃபுல்லாகவே கன்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தா தான் இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே விளங்கும். ரொம்பவே ஓப்பன் பண்ணி கன்சன்ட்ரேஷன் பண்ணி இதை பாருங்க. அப்போ உங்களுக்கான ஃபுல் பெனிஃபிட், அது இல்லாமல் அதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு இடையில ஏதாவது ஸ்லைடில் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி நான் அதோட ஃபுல்லாகவே ப்ரெசன்டேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்லைடாக நான் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கடைசியில் வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இடையில கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெசன்டேஷன், நியூ ப்ரெசன்டேஷன். இது வந்து எங்களோட இந்தியா ப்ரெசன்டேஷன் இதில் கவர் ஆகுது. ரெனோ குளோபல் லோகோ, எங்களோட லோகோவில் ஒரு மீனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ். அதுதான் எங்களோட ஃபுல் லோகோவே. எல்லாமே எவ்ரிதிங் வி டூ தேர்ஸ் அ மீனிங். ஓகே, அது படி தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், எங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா myRenoGlobal.com, www.myRenoGlobal.com, அது எங்களோட வெப்சைட். அப்புறம் கம்பெனியில் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்டிவிட்டி பேஜ்னு சொல்லலாம். அது கோஆப்ரேட் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ரிசோர்ஸஸ், இது எல்லாமே இதில் எங்களுக்கு கவர் பண்ணி வருது. அதாவது myRenoGlobal.com தான் வெப்சைட். சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ரெனோ குளோபல் எல்லாமே, அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டின், இது மூணுமே உங்களுக்கு இதில் இருக்கு. அது இல்லாமல் ரிசோர்ஸஸ்ல வந்து vimeo.comல எங்களுடைய ரிசோர்ஸஸ் வரும். இது வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, இது வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி எங்களை மாற்ற போகிற ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக க்ரோ ஆகி வர எங்களோட ட்ரீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். இல்லை இந்த ஒரு ட்ரீம்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஆனால் ரியாலிட்டியில வந்து என்ன நடக்குன்னா, காலப்போக்கில் வந்து நாங்கள் ஒரு செட்டில் டவுன் பீரியடுக்கு வந்துடுறோம். ஒரு செட்டில் டவுன் பீரியடுக்கு நாங்கள் வந்துடுறோம். அதனால தான் இது வந்து இப்படி இருக்கு. நாங்கள் எதிர்பார்ப்பு வந்து வித்தியாசம். எதிர்பார்க்குங்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சமே என்ன மாறி வாழ்றதுனால தான் அந்த ஒரு இது ஒன்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ரியாலிட்டி. எங்களோட கார் எய்மா இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டுல ஒரு எய்மா இருக்கட்டும், இல்லை எங்களோட காசு சேமிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான முழு கனவு, நாங்கள் காக்கிற கனவு வந்து வித்தியாசமா தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது பெரிய எய்ம், எங்களுக்கு இப்போ போஷா கார் இல்லாட்டி பெரிய வீடு, இல்லை அதுக்கேற்ற மாதிரி பேங்க் பேலன்ஸ், அந்த மாதிரி ஒரு எய்ம் பண்ணி தான் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் வந்து ரியாலிட்டியில் அது வந்து வித்தியாசமாகறதுனால தான் ரொம்ப சேலஞ்சஸ் வந்து வாழ்க்கையில் வருது. அதை ஒரு ப்ரோக்ராமாக தான் நாங்கள் இந்த ரெனோ குளோபல் இங்கே வந்திருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரீம்ஸ், இதுதான் எங்களோட பெரிய ட்ரீம்ஸாக உங்களுக்கு தெரியுது. அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ வந்து உலகத்தில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு 3 ஜோனாக பிரிக்கலாம். அதாவது மக்கள் வாழ்றது வந்து நாங்கள் வாழ்றது ஒரு 3 ஜோனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நெகட்டிவ் ஜோன், அடுத்தது வந்து எங்களை வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜோனும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜோன், அப்படி வருது. அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 97% மக்கள் வந்து அந்த இதுலேயே நின்றுறாங்க. இந்த 97% வந்து இந்த நெகட்டிவ் ஜோன்லேயே நாங்கள் இருந்துட்டு போயிடும். கொஞ்சம் பேர் வந்து ஒரு 3% தான் நேச்சுரல் ஜோன்ல வர்றாங்க. அதாவது பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு முன்னுக்கு ஒரு நேச்சுரல் ஜோன், அதாவது அன்னைக்கு வாழ்க்கை வந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது. பாசிட்டிவ் ஜோன் எடுக்க போனா ரொம்பவே, அதாவது 0.1%, ஃபுல்லாவே 100% பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் இந்த வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி வருது. அது அந்த இதுக்கு நாங்க எங்களை எப்படி மாத்திக்கிறாங்கிறது தான் இந்த ஒரு என்டையர் பிரசன்டேஷன்ல நாங்க பாக்குறோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, நாங்க சொன்ன மாதிரி கம்பெனில வந்து இப்போ ப்ராஸ்பரஸ்ன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சோம். அதாவது எங்கிட்ட வந்து ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ப்ராஸ்பரஸ் சொல்லி ஆரம்பிச்சோம். பார்த்தீங்கன்னா ரெனோ குளோபல்ல வந்து 3 மேஜர் இண்டஸ்ட்ரி நாங்கள் கவர் பண்ணி வரோம். அந்த 3 இண்டஸ்ட்ரி இப்போ நாங்கள் பார்க்க போறோம். இந்த இண்டஸ்ட்ரியால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வருது, எவ்ரி இண்டஸ்ட்ரியில எங்களோட ப்ராடக்ட் லைன் என்னன்னு பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் லைனால எங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன, அந்த ப்ராடக்ட் லைனால எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னா நாங்கள் பார்ப்போம். சரியா? இதுல நாங்க முதலாவது பார்க்க போற இண்டஸ்ட்ரி தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அது $4.2 trillion
டாலர்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்குது. அடுத்த இண்டஸ்ட்ரி வந்து லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து $8 trillion இண்டஸ்ட்ரி. மற்றது பார்த்தோம்னா டெக்னாலஜி வந்து $3.2 இண்டஸ்ட்ரியா தான் எங்களோட இண்டஸ்ட்ரி இருக்கு. இது மூணுக்குமே பாத்தீங்கன்னா இது மூணுமே லோக்கல் குளோபல்ல வந்து கரண்ட்ல ஒரு ட்ரெண்ட்ல உள்ள ட்ரெண்டா இருக்க ஒரு இண்டஸ்ட்ரீஸா இருக்கு. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள எங்களோட ப்ராடக்ட்ஸ் நாங்க கொண்டு வர நேரத்துல எங்களுக்கான பெனிஃபிட் கூடுதலா கிடைக்குது. ஏன்னா அந்த குளோபல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களோட ப்ராடக்ட் லைன் வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து நாங்க பார்த்தோம்னா எங்களோட கம்பெனி வந்து ஃபுல்லா பார்க்க போற இடத்துல ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது பிசினஸ் சொல்ற இடத்துல பிசினஸ் லைசன்ஸ், கம்பெனியோட அட்ரஸ், எங்க பேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்தோம்னா மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்களோட லாஸ் வேகாஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால இருக்கு, ஸ்டேட் ஆஃப் நிவேதா. அது இல்லாம இன்டர்நேஷனலா நாங்க பிசினஸ் பண்றதுக்கான லைசன்சஸ் அதுல நாங்க காட்டியிருக்கோம். இப்ப நாங்க கொஞ்சம் 2-3 ஸ்லைட்ஸ்ல நாங்க பார்க்க போறது என்னன்னா கம்பெனில பேக் போன் யாரு இந்த கம்பெனி ஃபவுண்ட் பண்ணியிருக்கா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குற மிஸ்டர் மெல்கில், அவர் தான் எங்களோட சீஃப். இதுதான் அவர். ஓகே, அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா டாப் குளோபல்ல வந்து டாப் 1 ஏர்னர்னு சொல்லலாம். இல்ல சிஇஓ 100 சிஇஓல டாப் 100 சிஇஓல இவரும் ஒருத்தர். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 30 இயர்ஸ் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்ல ரொம்பவே 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் இதை தவிர வேற எதுவுமே பண்ணல. அப்ப அவரோட ஃபுல் ஸ்கில்ஸும் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ல தான் பண்ணியிருக்காரு. அது பாத்தீங்கன்னா அது இல்லாம 18 வருஷம் கம்பெனி ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம 4,50,000 பேர் 50,000 பேர் அவர் சேர்ந்து வேலை பண்ணியிருக்காரு. யூஎஸ் மார்க்கெட்டை தவிர அவங்க வந்து இப்போ அவர் வந்து யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லாம யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, ஜப்பான், தாய்லாந்து, கனடா மார்க்கெட்ஸ் வரைக்கும் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஸ்கில்ஸ் வந்து எல்லாமே வேர்ல்டு வைட்ல ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு பிசினஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கம்பெனில பிரசிடென்ட். ஓகே, இவரை பத்தி கொஞ்சம் ஸ்லைட்டா நாங்க பார்ப்போம். ரேமண்ட் மேட்ரியஸ், இவர் தான் குளோபல் பிரசிடென்ட் இருக்காரு. இவரும் 40 இயர்ஸ்க்கு மேல ரொம்பவே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாம 1992 நியூ கேட்வே இன்டர்நெட்டுங்கிற கம்பெனி அப்பவே ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபைனான்ஸா இருக்கட்டும், இல்ல ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கட்டும், இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. அவரோட சப்போர்ட்டோட தான் ஃபுல்லாவே நாங்க அவரும் இந்த மெல்கிலும் சேர்ந்து தான் முக்கியமா இந்த கம்பெனியை லான்ச் பண்ணி நடத்திட்டு வராங்க. இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறோம்னா கிறிஸ்டினா பேரி பார்க்க போறோம்னா அவங்க வந்து குளோபல் லீடர், அது இல்லாம என்டர்பிரனரா இருக்காங்க. அவங்க வந்து மோட்டிவேஷனல் கோச், சக்சஸ் கோச், அது இல்லாம புக் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்கலாம் அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா மிஸ் பெரி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல அவங்க பார்ட்டா இருந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட கண்ட்ரில வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஒரு கோச்சா இருந்திருக்காங்க ஃபைனான்சியலி, ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி அண்ட் பிசிக்கலி. ஸோ அந்த மாதிரியான அடுத்த ஆள் தான் எங்கள்ட கிறிஸ்டினா பேரி. அதுக்கடுத்து இப்ப நாங்க சொன்ன மாதிரி 3 இண்டஸ்ட்ரி சொன்னேன். அந்த 3 இண்டஸ்ட்ரியில நாங்க ஃபர்ஸ்டா பாக்குற இண்டஸ்ட்ரி தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஏன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்? நமக்கு உடம்பு நல்லா இருந்தா தான் எல்லாமே சரியா இருக்கும். அந்த ஹெல்த் நாங்க எப்படி ஹெல்த்தை எப்படி நாங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அந்த வெல்னஸ்ல ஹெல்த்துக்கும் வெல்னஸுக்கும் எப்படி நாங்க கனெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா எங்களோட ஹெல்த் இஸ் தி நம்பர் 1 வெல்த். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாவே பார்த்தோம்னா உடம்பு நல்லா இருந்தா தான் எது வேணாலும் பண்ண முடியும். ஆனா எங்கள் உடம்புக்கு சரி இல்லாட்டி அதெல்லாம் எதுவுமே எவ்வளவுதான் காசு இருந்தா அர்த்தம் இல்லை. அதை நாங்க கவனமா பார்த்துக்கணும். அதுதான் நம்பர் ஒன் வெல்த். அதுல பார்த்தோம்னா இப்ப நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே உடம்புல வந்து இப்போ கன்சியூம் பண்ற நேரத்துல ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் எதனால வருதுன்னு சொன்னா மெயினா வர்றது எங்களை வந்து புவரா சாப்பாடு நாங்க என்ன மாதிரி கன்சியூம் பண்றோம், நாங்க டைமுக்கு சாப்பிட்றோமா இல்லையா, இல்ல என்ன ஃபுட் நாங்க எடுத்துக்கிறோம், அதுதான் எங்களை வந்து ஃபுல்லாவே உடம்பு வந்து டேமேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வருத்தத்தை கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஃபுட் ஹேபிட். ஏன்னா மருந்து தான் வாழ்க்கைன்னு சொல்றது. அந்த மருந்து வந்து சாப்பாடை நாங்க வந்து சரியா சாப்பிடாட்டி அதுக்கான சொல்லணும், அதுக்கான பலன் நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு வருது சாப்பாட்டுல. அது ரெண்டாவது பார்த்தோம்னா பொல்யூஷன் ப்ராப்ளம். ஓகே, அது ஒரு ப்ராப்ளமா வருது. அதாவது சுற்றுச்சூழல்ல வந்து மாசடைகிறது. அதை பத்தி அது லோ இம்யூன் சிஸ்டம், அதாவது எங்க பாடியில வந்து சப்போர்ட் பண்ணாது. இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல கோவிட் சிச்சுவேஷன்ல எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இம்யூன் சிஸ்டம் சரியில்லாம தான் இவ்வளவு நிறைய பேர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து எவ்வளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கான ஒரு நோய் வந்து நம்மளை வந்து அண்டாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுகர் ப்ரெஷர் லெவல் இருக்கு, சுகர் லெவல் இருக்கு, ஹை லெவல் அப்படின்னு ரொம்பவே பிரச்சனை எத்தனையோ பேருக்கு இருக்கு. அது வந்து சுகர் லெவல் அதனால உள்ள பிரச்சனை. ஓகே, அவ்வளவுமே எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா தான் எங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கடுத்து நாங்க பார்த்தோம்னா
இன்னைக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும், வாழ்க்கையில இப்ப என்ன தேவைப்படுது, இதை வந்து எப்படி குணமடைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. அதாவது நம்மளோட மைண்ட் செட் என்னது, ஓகே, அதுக்கு வந்து நமக்கு என்ன 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 பண்ணுனா நாங்க வந்து எங்களுக்கு வந்து திருப்பி எங்களோட ஒரு உடம்பு வந்து கரெக்டா வச்சுக்கலாம், இல்ல எங்களோட மைண்ட் செட்டை சரியா வச்சுக்கலாம், இல்ல எங்களோட ஒரு எனர்ஜி லெவல கரெக்டா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு சரியான ஒரு சாப்பாடு மட்டும் பத்தாது. இப்போ உள்ள நிலைமையில வந்து சாப்பாடு மட்டும் பத்தாது. அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டான ப்ராடக்ட்ஸ், இல்ல அதுக்கு சப்போர்ட்டா நமக்கு வந்து இதாவது சரியா நம்ம கன்சியூம் பண்ணாதான் நமக்கு அதை மெயின்டைன் பண்ணலாம். அது அப்படி பார்க்க போனோம், அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் தான் இந்த இம்யூன் சிஸ்டம். என்ன ப்ராப்ளம் பார்த்தோமோ அதுக்கான சொல்யூஷன், அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் லோனா அந்த இம்யூன் சிஸ்டம் கரெக்ட் பண்ணிக்கணும். சுகர் லெவல்ல ப்ராப்ளம் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். இல்ல வந்து வெயிட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி நமக்கு வந்து பாடி வெயிட் கரெக்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க நமக்கு அதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை, உடம்பு சரியா வச்சுக்கிறதுக்கு. அது இல்லாம சரியான எனர்ஜி நமக்கு உடம்புல இருக்கணும். அந்த எனர்ஜி மட்டும் சரியா இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வயசு போகுது. இப்ப எல்லாருக்குமே இப்ப நாங்க வந்து 15 வயசுல ஒருத்தர் எப்படி இருக்காமோ 30 வயசுல இருந்து 40 வயசு 50 வயசு போற நேரத்துல அந்த எனர்ஜி லெவல் கரெக்டா வரணும். அதுக்கான சரியான சப்ளிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காட்டி உடம்புல அந்த எனர்ஜி லெவல் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அதுக்கான சொல்யூஷனா தான் நாங்க இப்ப வந்து இதை பாக்குறோம். பாத்தீங்கன்னா ரெனோ குளோபல் வந்து லைஃப் சேஞ்சிங் ப்ராடக்ட். இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு லைஃப் சேஞ்ச் ப்ராடக்ட் நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் இப்ப பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு நாங்க பார்ப்போம் எங்களோட ப்ராடக்ட்னால. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். ஓகே, யூனிக்னு சொன்னா தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றது அது யூனிக். அது யூனிக்கான ப்ராடக்ட் ஒன்னு. ரெண்டாவது வந்து எக்ஸ்க்ளூசிவ். எங்ககிட்ட மட்டும்தான் இது கிடைக்குது, வேற எங்கேயுமே மார்க்கெட்ல இது அவைலபிள் இல்ல. ரெனோ குளோபல்ல மட்டும் இருக்கு. அது இல்லாம இது வந்து யூஎஸ்ல ஃபார்முலேட் பண்ணி எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்டா தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்டா நாங்க பாக்குறோம், ஹெல்த்ல வந்து ஃபர்ஸ்டா பாக்குற ப்ராடக்ட் தான் பிளாக் அண்ட் பீ லிவிங் வாட்டர். இது வந்து ரொம்பவே ரெக்கமெண்டான ஒரு ப்ராடக்ட். யூஎஸ்ல கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போதைக்கு வந்து பிலிப்பைன்ஸ் மார்க்கெட்லயும் ரொம்பவே இது வந்திருக்கு. அடுத்து நாங்க இந்தியா மார்க்கெட்ல இது வந்து ரொம்ப சீக்கிரம் இப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட் வார இடத்துல இந்த ப்ராடக்ட் இமீடியட்டா இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து நாங்க வந்து எய்ம் பண்ணி பிளாக் அண்ட் பீ லிவிங் வாட்டர் இந்தியாவில் இப்போ வந்துடும். இது இப்படித்தான் வருது. இது வந்து அங்க வந்து இப்ப நாங்க வந்து பிளாக் அண்ட் பீ லிவிங் வாட்டரா இருக்கிறது வந்து நாங்க கொஞ்சம் பவுச் மாடல் சேஞ்ச் பண்ணி தான் நாங்க இந்தியாவில இதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இப்ப இந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போற நேரத்துல இதுல வந்து ரொம்பவே இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட். ஏன்னா இது ஒரு நேச்சுரல் மினரல் வாட்டர் மாதிரி ப்ராடக்ட். இது வந்து சும்மா ஒரு எல்லாருமே சொல்லுவோம் மினரல் வாட்டர் நல்லன்னு சொல்லுவோம். மினரல் வாட்டரோட இது வந்து முடிய போறது இல்லை. அதோட சேர்த்து நமக்கு வந்து ப்ரோபயோட்டிக் வந்து வருது உள்ளுக்கு. ஃபியூமிக் அண்ட் ஹியூமிக் மினரல்ஸ் அது வருது. ட்ரேஸ் மினரல்ஸ் வருது. 77+ ட்ரேஸ் மினரல்ஸ் இது வருது. எலக்ட்ரோலைட்ஸ் சொன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எலக்ட்ரோலைட்ஸ் இப்போ நாங்க வந்து எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்முக்கு போறோம் வாரம், அப்ப அதை வந்து கவர் பண்றதுக்கான ஒரு இதுதான் எலக்ட்ரோலைட்ஸ். அது நமக்கு கிடைக்குது உடம்புல. அது இல்லாம பிஹெச் லெவல் வந்து 10 வரைக்கும் வருது. ஏன்னா பிஹெச் லெவல் 10ங்கிறது வந்து அசிடிட்டி ஃபுல்லாவே குறைச்சி வர ஒரு ப்ராடக்டா தான் இந்த பிளாக் அண்ட் பீ லிவிங் வாட்டர் இருக்கு. அப்போ ஒரு வாட்டர்ல வந்து இவ்வளவு வந்து ஒரு வாட்டர்ல வந்து கண்டெயின் ஆகிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. அது இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து பிபிஏ ஃப்ரீயா இருக்கு. அது கெமிக்கல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆர்கானிக் இது வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் ப்ராடக்ட். நோ சுகர் ஆடட், குளூட்டன் ஃப்ரீ. அது இல்லாம டேரி ஃப்ரீ. அப்புறம் ஒவ்வொரு இதுல உள்ள பெனிஃபிட் ஒவ்வொன்றா பார்த்தோம்னு சொன்னா எங்களோட வந்து பெனிஃபிட் ஆஃப் ஹியூமிக் மினரல்ஸ் மட்டும் பார்த்தோம்னா அதுக்குள்ள டீட்டெயில் தான் இதுல நாங்க போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பூஸ்டிங் இம்யூன் சிஸ்டம். நாங்க சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. அது இதோட வந்திருக்கு. இப்ப சொல்லுவோமே நமக்கு வந்து உடம்புல வந்து இப்ப சாப்பிடுற நேரத்துல வந்து ஃபுல்லாவே எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடாது. ஏன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடாது. சம் பார்ட்டிகல் வந்து உள்ளுக்கு இருந்துடும். இப்போ அதை வந்து நாங்க வந்து எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு இந்த ப்ராடக்ட் நாங்கள் கன்சியூம் பண்ண இடத்துல இந்த ஹியூமிக் மினரல் வந்து சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடும். அது இல்லாம ஆஸ்மா இருக்கட்டும், லங்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி பிரீத் நாங்கள் சுவாசிக்கிற வந்து சரியா சுவாசிக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் கரெக்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம அடுத்து பார்த்தோம்னா பிளாக் அண்ட் பீ லிவிங் வாட்டர்ல இந்த மினரல்ஸும் எண்ட் ஆகிருக்கு. அது வந்து ஃபியூமிக் மினரல்னு சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி லெவல கரெக்டா வச்சிருக்கு. அந்த செல்ஸ் ஃபுல்லா இப்ப வந்து எல்லா செல்ஸ் வந்து எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ப்ராடக்ட் நாங்கள் கன்சியூம் பண்ற நேரத்துல உள்ளுக்குள்ள செல்ஸ், நம்ம டெட் செல்ஸ் சொல்லுவோம், அதை எல்லாத்தையுமே வந்து ஆக்சிடைட் பண்ணி எனர்ஜி கொடுக்குது. அது இல்லாம சுகர் லெவல கரெக்டா இந்த ப்ராடக்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ப்ரொவைட் நேச்சுரல் எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா இப்போ ஜிம்ஸ்ல உள்ள ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா டியூரிங் ஒர்க் அவுட் இல்லாட்டி பிஃபோர் ஒர்க் அவுட், ப்ரீ ஒர்க் அவுட் எல்லாம் பண்றோம். அந்த நேரத்துல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும்னா நேச்சுரலா கொடுக்குற ப்ராடக்ட் இது. ஏன்னா நார்மலா வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து கொடுக்குற ப்ராடக்ட் ரொம்பவே இருக்கு. இது வந்து ஃபுல் நேச்சுரலா உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்குது. அதை வந்து ஈஸியா பாடி வந்து ஃபுல்லாவே பெயினா இருந்தாலும் சரி அதை வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுக்குது. பேலன்ஸ் ஹார்மோன்ஸை வந்து ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கான ஒரு பாடி வெயிட்டை வந்து ஹெல்ப் பண்ணி இம்யூன் சிஸ்டம் பூட் பண்றதுக்கான ப்ராடக்டா தான் இந்த ஃபியூமிக் மினரல்ஸும் அதோட பார்ட்டா இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரோபயோட்டிக்னு சொல்றது என்ன எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா ஃபுல்லாவே நார்மலாவே வந்து நாங்க வந்து ப்ரோபயோட்டிக் கன்சியூம் பண்ற நேரத்துல எங்களை வந்து எத்தனை 90% வந்து 90% உடம்புல உள்ள பிரச்சனை வந்து குறையும். ஏன்னா இப்ப வந்து பார்த்தோம்னா உடம்புல ஒரு கட்னு சொல்றது, குட் கட்ஸ் இல்லாட்டி பேட் கட்னு சொல்றது. அப்ப அதை வந்து இப்போ 70% நாங்க எடுத்து பார்த்தோம்னா பேட் கட்டா தான் இருக்கு. ஓகே, அதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து கிளீன் பண்றி இல்லாட்டி அதை பேட் கட்டை நாங்க எவ்வளவுக்கு குறைச்சி இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி கரெக்டா பாடியை வச்சிருந்தோம்னா ஃபுல்லாவே எங்கட வந்து எனர்ஜி லெவல்ல இருந்து மசில் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே சரியா நடக்கும் உடம்புல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஜஷன் ப்ரோக்ராம் வராது. அதாவது நம்ம வந்து சாப்பிட்ற நேரத்துல அது சமைப்பாடு அடையணும் இல்லையா, அது கரெக்டா சமைப்பாடு அடைகிறதுக்கான இது கரெக்டா வரணும். அது இல்லாம அது என்ன விட்டமின்ஸ் இருந்தாலும் அந்த விட்டமின்ஸ் வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கும் இது வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். எனர்ஜி, மசில் டெவலப்மெண்ட், அது இல்லாம இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன், இந்த வைரஸா இருந்தாலும் சரி மற்றது எதுவா இருந்தாலும் அதுக்கான உடம்புக்கான ஏதாவது வருத்தமான அதுக்குள்ள இது ஃபைட் பண்றதுக்கான ஒரு இம்யூன் சிஸ்டமுக்கு வருது. ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக்கும் எங்களோட பிளாக் அண்ட் பே லிவிங் வாட்டர்ல ஃபுல்லா இன்க்ளூடட் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போற ரெண்டாவது ப்ராடக்ட் தான் ரிசால்வ்னு சொல்றது. ரிசால்வ்னு சொல்றது பார்க்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ்னா என்னது, இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன சக்கரை, என்னது டயபெட்டிக்கா இருக்கட்டும், இல்லாட்டி சக்கரை விதான்னு சொல்லுவோம், இல்ல டயபெட்டிக்னு சொல்லுவோம். எத்தனையோ விதமா நாங்க சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒரு காமன் ஃபேக்டரா வந்து இப்ப எல்லா இடமும் மாறிட்டு வருது. ஒரு ஏஜ் தாண்டின கைக்கு எல்லாருக்குமே ஒரு குளுக்கோஸ் ப்ராடக்ட் என்னது பயம் வந்துருது, என்னது நமக்கு வந்து இது இருக்குமோ, என்னது டயபெட்டிக் இருக்குமாங்கிற ஒரு பயம் ஒன்று வந்துருது. அதை வந்து இப்ப எத்தனையோ மெடிசன்ஸ் இல்லாம இல்லை, இருக்கு எத்தனையோ நிறைய மெடிசன் இருக்கு. ஆனா வந்து எங்கட ப்ராடக்டோட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாவே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஃபுல்லாவே நேச்சுரல். ஏன்னா இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் எவ்ரி சிங்கிள் இன்கிரீடியன்ஸ் வந்து ஃபுல்லாவே நேச்சுரல். அது இல்லாம இது வந்து யூஎஸ்ஏல ஃபார்முலேட் பண்ணி மேனுஃபேக்சர் இந்தியா வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா அது பாசி அப்ரூவா இருக்கட்டும், இல்ல எல்லா அப்ரூவல் இந்தியனுக்குள்ள நெசசரி சரியான சர்டிபிகேஷன்ஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. அது பாத்தீங்கன்னா இப்ப அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நாங்க கொஞ்சமா பார்த்தோம்னா இந்த ரிசால்வ்ஸ் குளுக்கோஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எங்களோட சர்க்கரை வந்து அந்த லெவல் இது வந்து நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை அப்படி இருக்கு, வந்து எவ்வளவு வந்து நமக்கு கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறது தான் மிக முக்கியம். ஓகே, அப்படி பார்த்தோம்னா இது வந்து 100% ஹெர்பல் ஃபார்முலா, அதாவது நேச்சுரலா இயற்கையான முறையில ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட், இது குளுக்கோஸ் ப்ராடக்ட். அது இல்லாமல் ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ் இதுல கிடையாது. இது வந்து எங்கட வந்து பெட்டா செல்ஸ்ங்கிற ஒரு செல்ஸ் இருக்கு, அதை வந்து ஃபுல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி எங்களுக்கு வந்து சரியான இன்சுலின், அதாவது இன்சுலின் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் அந்த சுகர் சொல்றது சரியான இன்சூரன்ஸ் கிடைச்சிச்சுன்னா சரி. ஓகே, அதை வந்து கரெக்டா லெவல் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராடக்டா இருக்கு. அதாவது மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸா உள்ள சுகரா இருக்கட்டும், அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நார்மலா நீங்க வந்து வேற ஒரு மெடிசன் எடுத்தாலும் இந்த மெடிசனை நீங்க எடுத்துக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை. இது வந்து மெடிசன் சொல்லல, இந்த ப்ராடக்ட் நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம், அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நமக்கு வந்து டயபெட்டிக் 2-3 இது இருக்கு, டைப் ஆஃப் டயபெட்டிக். அதுல வந்து டைப் 1 இருக்கட்டும், இல்லை டைப் 2-2 இருக்கட்டும், எதுக்கும் இது வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் நாங்க. கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிற ஒரு டெஸ்டமோனி நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. ஏன்னா வந்து ப்ரூவன் ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் சொல்ற மாதிரி இது வந்து யூஎஸ்ஏல ஃபார்முலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு வந்து ஆயுஷ் அப்ரூவலோட இந்தியன்ல மேனுஃபேக்சர் பண்ணி நாங்க வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். டைரக்டா அது வந்து உங்க கன்சியூமர் கிடைக்கிறதுனால ரொம்பவே பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா எங்களோட ரிசால்வ் ஜிஎம்ல பாத்தீங்கன்னா இன்னுமே கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா பெனிஃபிட்னு பாக்குற நேரத்துல இன்னுமே நான் சொன்ன மாதிரி எனர்ஜி பூஸ்டரா இருக்கு, இல்ல எனர்ஜி பூஸ்டரா இருக்கு, மற்றது பார்த்தோம்னா இம்யூனிட்டி பில்டரா இருக்கு, ஸ்ட்ரென்த் பண்ணுது. எங்களை வந்து ஃபுல்லா வந்து சிஸ்டத்தை ஃபுல்லாவே ஸ்ட்ரென்தன், நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அதை ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணி நமக்கு குறைக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒன்லி ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ண நேரத்துல இன்கிரீடியன்ட் ஃபுல் இன்கிரீடியன்ஸ் வந்து நேச்சுரலா இருக்கிற நேரத்துல எங்கிட்ட வந்து 360 டிகிரி, அதாவது 360 டிகிரி சொல்யூஷன் சொல்லலாம். ஃபுல்லா ரவுண்ட் கிளாக் ஃபுல் ஒரு ப்ராடக்டா தான் நமக்கு இது கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா இம்யூனிட்டி பூஸ்டர். இது வந்து COVID-19 ப்ரிவென்ஷன் இதுல லேபிள்ல மென்ஷன் பண்ணி அப்ரூவலோட நாங்கள் கொடுக்குறோம். இப்போ உள்ள நிலைமையில வந்து இம்யூன் சிஸ்டத்தை பாக்குறது இல்ல இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறது தான் நமக்குள்ள ஒரே வழியா இருக்கு கோவிட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி வாரதுக்கு. அப்ப அதுக்குள்ள சரியான ப்ராடக்ட் ரைட்டான டைம்ல இன்னும் நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்தியன் மார்க்கெட்ல இப்ப ரொம்பவே ஒரு தேவையான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா COVID-19 ப்ரிவென்ஷனோட நாங்க கொடுக்கறதுனால இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நாங்க வந்து கன்சியூம் பண்ற நேரத்துல எங்களோட இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாடியில கூடுது. அப்ப பார்த்தோம்னா இங்க வந்து எதுவுமே இல்லை, ஒரு ஆர்டிபிஷியல் எதுவுமே இதுல கிடையாது. ஃபுல்லாவே 100% ஹெர்பல் ப்ராடக்ட் தான். 0 சைடு எஃபெக்ட்ஸா இருக்கு. ரொம்பவே வித்தியாசமான மேட் ஆஃப் ஸ்பெஷல் அண்ட் ரேர் ஹெர்ப்ஸ், ரொம்ப வித்தியாசமான, அது இல்லாம எங்கேயுமே ரொம்பவே அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையோட தான் இது தயாரிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த அளவுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட். ஃபுல்லாக இம்யூன் சிஸ்டம் 100% என்ன இம்யூன் பூஸ்டர்னா இம்யூன் சிஸ்டம் கட்டாயமே கூட்டி ஆகணும். அது பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் கூட்டி ஆகுது. அது இல்லாமல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுது. எங்களோட ஃபுல் பாடி நர்வஸ் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. கோவிட்-19 ப்ரிவென்ட் பண்ற ஒரே ப்ராடக்ட் மேட் இன் வந்து துபாய், சாரி இந்தியாவில் நாங்கள் வந்து இது பண்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம். அது இல்லாமல் USA ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட்ல தான் இம்யூனிட்டி பூஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்க நேரத்து இப்போ 2வது இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்த்தோம். இன்னும் அடுத்த இண்டஸ்ட்ரி போக முன்னுக்கு நாங்கள் பார்க்க போறது வர்ச்சுவல் டாக்டர். அதாவது இப்போ வந்து 2-3 ப்ராடக்ட் பார்த்தோம். பிளாக் அண்ட் லிவிங் போட்ட பார்த்தோம். நாங்கள் இம்யூன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்த்தது வந்து குளுக்கோஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்க்க போறது வர்ச்சுவல் டாக்டர். வர்ச்சுவல் டாக்டர்னு சொன்னா இது வந்து இப்போ உள்ள நிலைமையில வந்து டாக்டர்ஸுக்கு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு அட்வைஸ், ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு அட்வைஸ் எடுக்க பார்க்க எங்களுக்கு வந்து ஒரு டைரக்டா ஒரு கண்டாக்ட்ல ஒரு டாக்டரோட பேசுறதுக்கான ஒரு ப்ராடக்டா தான் இது நமக்கு கிடைக்குது. இது வந்து ஆப் மூலமா, அதாவது ஒரு மொபைல் ஆப் மூலமா எங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 60 கண்ட்ரிக்கு மேல வந்து இதை நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டா நாங்க வந்து ஒரு போன் எடுத்து இல்ல வீடியோ கால் மூலமா ஒரு டாக்டரோட நாங்க பேசி எங்களுக்கான அட்வைஸை எடுத்துக்க முடியும். அதாவது அது வந்து எவ்ரிடே கேரா இருக்கட்டும், இல்ல வெல்னஸ் ப்ரிவென்ஷனா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த், சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாமே இதுல வந்து இன்க்ளூடடா நமக்கு கிடைக்குது. வெரி ரொம்பவே சிம்பிள். நீங்க மொபைல் ஆப் வச்சுக்கிறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் ஏதோ தேவையில்லை, நேரா 24 hours by 7 வந்து எங்க டாக்டர் வந்து உங்களோட கையில இருக்காங்க. எப்போ வேணாலும் நீங்க பேசிக்கலாம். ஒரு சின்ன பிரிஸ்கிரிப்ஷன் கூட இமெயில அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். அதை நீங்க லோக்கல் ஃபார்மசில காட்டி வாங்கிக்க முடியும். ஒரு சின்ன கோஸ்டோட இது நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சிம்பிள் டாக்டர் அட்வைஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ப்ராடக்ட். ஒரு இப்போ நாங்கள் சொல்லுவோம், நம்ம டாக்டருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரே டாக்டர் நம்ம கேட்டுட்டு ஏதாவது நம்ம மைண்ட்ல வந்து டவுட் இருந்துச்சுன்னா அதே டாக்டர்கிட்ட கேட்க இல்லாட்டி நமக்கு இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்மகிட்ட இருக்கு. இது யூரோப் மார்க்கெட்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கன்செப்ட். இனி வார காலத்துல வந்து இப்போ எப்படி இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த கன்செப்ட் வந்து ரொம்பவே ஒரு அட்வான்ஸ் கன்செப்டா இந்தியா மார்க்கெட்லாம் சரி, இல்லாட்டி ஏஷியா மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ரெனோ குளோபல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது அவ்வளவுதான். நான் ஹெல்த் அண்ட் நான் பார்த்தோம், ஹெல்த் இஸ் வெல்த். ஓகே, ஹெல்த் செக்டர்ல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இனி நாங்கள் பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா 2வது செக்டர் பார்க்குறோம், டெக்னாலஜினா இப்போ எல்லாமே டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வருது. அந்த டெக்னாலஜியில வந்து எங்களோட ப்ராடக்ட் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங். இப்போ எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங். இப்போ வந்து கடைசியா இருக்கிற இப்போ உள்ள நிலைமையில வந்து எதுனாலும் ஆன்லைனுக்கு போயிருச்சு. இப்போ எங்களோட பிசினஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ், நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு இல்ல 30 வருஷத்துக்கு முன்னுக்கு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அந்த பிசினஸ் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகணும்னு சொன்னா நம்ம இன்டர்நெட்ல இருந்து ஆகணும். அப்படி இன்டர்நெட்ல இருந்து அதை நாங்க வந்து கஸ்டமருக்கு கரெக்டான கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து சரியான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கஸ்டமருக்கு தேவைப்படுது. அப்ப நாங்க வந்து எங்களோட பிசினஸை பில்ட் பண்றதுக்கு சரியான ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவைப்படுது. அதை வந்து நாங்க கரெக்டா இங்க செஞ்சு வச்சிருக்கோம். அதுல பார்த்தோம்னா நாங்க வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல சோஷியல் அதை வந்து வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் பண்ணி அதை வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கோட போட்டு அதுல ரீடார்கெட்டிங் ஃபுல் அனலைசிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்க ஒரே ப்ராடக்ட். ஆனா இதுல ரொம்ப வித்தியாசம் என்னன்னு சொன்னோம்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸா வருது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸா வரனால இது எல்லாமே ஆட்டோமேட்டட். அதாவது அதுக்கான ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பண்ணி ஈஸியா இருக்கு. ஒரு 4 கிளிக்ல வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியை கொடுங்க, சஜஷன் கொடுத்த கைக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக்கிங்கா இருக்கட்டும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ரீடார்கெட்டிங் எல்லாமே நமக்கு வந்துடும். அது இல்லாமல் பேக்எண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருக்கட்டும், இல்ல சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அனலிட்டிக்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூடா நமக்கு வருது இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல. அப்ப வித் ரெனோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்கட இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஈஸியா வந்து எல்லாமே ஒரு சின்ன பிசினஸா இருக்கட்டும் இல்ல பெரிய பிசினஸா இருக்கட்டும் உடனடியா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அது கஸ்டமருக்கு ரீச் பண்றதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்யூஷனா
நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து வித் ரெனோ நீங்க வந்து எங்களோட வெப்சைட்டா இருக்கட்டும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பிளாகிங், இமெயில் மார்க்கெட்டிங், சிஆர்எம் அனலிட்டிக் எல்லாமே பண்ணிக்க முடியும் ஈஸியா. ஒன் பிளாட்ஃபார்ம், அந்த ஒன் அம்ப்ரெல்லா நீங்க வந்து எல்லாமே இது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெனோ ஒர்க்கிங் லைவ். இது வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரெனோ ஒர்க்கிங் லைவ். நீங்க ஜூம்னு சொல்றீங்க, ஆனால் வந்து இது வந்து ரெனோ ஒர்க்கிங் லைவ். இது கம்பெனியால எங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட். அதாவது இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபுல்லாவே இப்போ இன்னைக்கு இதுல புதுசாக வந்தவங்க யார் இருந்தாலும் இதை வந்து இப்போ நாங்கள் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணா கூட இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்க எங்களோட ப்ராடக்ட்டை வந்து வீட்டுல இருந்து வேலை பண்ணி நாங்கள் இப்போ எல்லாமே வீட்டுல இருந்தா வேலை செய்யறோம். அப்போ அதுக்கு ஒரு ரைட்டான பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ கம்பெனிக்கு தெரியும் இதுக்கான தேவையான ஆப்ஷன் வந்து கட்டாயம் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதாவது பிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கொடுத்தான்னு சொல்லி இதையும் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களோட பிசினஸை வந்து வீட்டுல இருந்து வேர்ல்டு வைட் நமக்கு லான்ச் பண்ண முடியும். அது இல்லாம இந்த ப்ரோக்ராம் இப்போ நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிரசன்டேஷன் கூட கரெக்டா நாங்க வந்து ஃபேஸ்புக் லைவ் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அது இல்லாம தேவையான இன்டராக்ஷன் எங்களுக்கும் உங்களுக்கான இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியும். அது இல்லாம நாங்க ஒரு டீமோட டெவலப் பண்ணி எங்களுக்கான ஒரு டீம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோச்சிங் பண்றது, ட்ரைனிங் பண்றது, இல்ல ஃபாலோ பண்றது எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு கிடைக்குது. அதான் ஒர்க்கிங் லைவா வருது. அதுதான் ரெண்டாவது இண்டஸ்ட்ரி. அப்ப ரெண்டாவது இண்டஸ்ட்ரியில் நாங்க ரெண்டு ப்ராடக்ட் பார்த்தோம். இப்ப மூணாவது இண்டஸ்ட்ரியை பார்க்க போறது தான் லைஃப் ஸ்டைல் அண்ட் டிராவல் ரிவார்ட்ஸ். லைஃப் ஸ்டைல் அண்ட் டிராவல் ரிவார்ட்ஸ் தான் மூணாவது இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான, இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் இந்த கோவிட் சிச்சுவேஷன் முடிஞ்சு எல்லாம் சரியா வார நேரத்துல நமக்கான இந்த ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு கிடைக்குது. ஓகே, இதுல வந்து பெஸ்ட் பெனிஃபிட்ஸோட நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் டிராவல் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று வருது. அப்ப நமக்குன்னு ஒரு ஓன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம், ஹோம்ஸ் அண்ட் கண்டோஸ் புக் பண்ணிக்கலாம், ஏர் டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாவே புக் பண்ணலாம். ரெண்ட் கார் ஆப்ஷன் இதுல இருக்கு, அதுவும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல குரூப்பா டிராவல் பண்றனாலும் அதுல ஆப்ஷன் இருக்கு. க்ரூஸ் அடுத்து வந்து மெயின், இன்னும் எல்லாருக்கும் ஒரு கனவு க்ரூஸ்ல போகலாம், அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அதெல்லாம் மீட்டிங் ஸ்பேஸா இருக்கட்டும், அதுவும் ஃபுல்லா வருது. இது தவிர பெனிஃபிட்ஸா வந்து நமக்கு டிராவல் ரிவார்ட்ஸ், டிராவல் டாலர்ஸ், இல்ல ட்ரீம் மேக்கர் ஹோட்டல் சர்விங் கார்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது ரெனோ லைஃப் ஸ்டைல் பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, ஸோ அதுல வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோமே சொல்லுவோமே, இப்போ வினோ இருக்காரு, ஜெகன் இருக்காங்க, இப்போ எல்லாமே வந்திருக்கும். இதுல வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்றது ரெனோ ட்ரீம் மேக்கர் ஹோட்டல் சர்விங் கார்ட்ஸ். அதாவது $100 கார்டு ஒன்று கொடுக்குறோம். இந்த கார்டு எப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. வந்து நீங்க பிரசன்டேஷனை பாக்குற நேரத்துல ஒரு தேங்க்யூ சொல்லி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கார்டு தான் இந்த $100 கார்டு. அப்ப நீங்க வந்து மெம்பரா ஜாயின் பண்ண நேரம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். 50 பீஸான இந்த $100 கார்டு கிடைக்கும். அந்த கார்டை நீங்க வந்து உங்களோட பிசினஸுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற நேரத்துல நீங்க வந்து இதை வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொன்னா கொடுத்து நம்ம வந்து பிசினஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து நாங்க பார்க்க போறோம், ஃபுல்லாவே நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் இப்ப பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து எங்க இண்டஸ்ட்ரியில பெனிஃபிட்ஸ், இப்போ ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே நாங்க பார்க்க போறோம். இதுல எதுவும் இதுவரைக்கும் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கடைசியா கேட்கலாம். இப்போ இதுவரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லாவே ப்ராடக்ட் லைன் வந்து எங்க இருந்த ப்ராடக்ட் லைன், அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் தான் நாங்க பார்த்தோம். இப்போ அடுத்து நாங்க போறது செகண்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம், இல்லாட்டி லைஃப் சேஞ்சிங் பெனிஃபிட்னு சொல்ற இன்கம் என்ன இருக்கு, இதுல எப்படி நாங்க ஜாயின் பண்ண போறோம், வாய் இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் நமக்கு ஏன் இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங், அதுதான் இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நாங்க பார்க்கறோம். நாங்க வந்து நார்மலாவே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான் என்ன பண்ணுவோம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொல்ற நேரத்துல ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குற மாதிரி இருந்தாட்டும், இல்லாட்டி என் கஸ்டமருக்கு எப்படி வருதுன்னு சொன்னா மேனுஃபேக்சர்ல இருந்து டைரக்டா எங்களுக்கு வர பொருள். அதுல உள்ள மிடில் வந்து பார்த்தா இடையில வந்து இடைத்தரகர் அப்படி இப்படி நமக்கு வந்து இடையில நிறைய வித்தியாசமா வருது இல்லையா. இப்ப வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஹோல்சேல்ல வாங்கிட்டு அதை மொத்த வியாபாரி, அதுல இருந்து நமக்கு சில்லறை வியாபாரி, அதாவது ரிட்டைலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது. அப்ப அதுக்குள்ள கமிஷன்ஸ் அவங்க அதுக்குள்ள பெனிஃபிட் வச்சு என் யூசருக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு பிரைசிங்ல தான் நமக்கு கிடைக்குது. அதாவது ஈஸியா நமக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அந்த இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது குளோபல் உலகத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ராடக்ட் வந்து யூஎஸ்ல இருந்து துபாய்க்கு வருது இல்ல இந்தியாவுக்கு வந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அப்ப அவரு அதுக்குள்ள கமிஷன் வச்சுதான் அந்த பிசினஸ் வரும். அது இல்லாம இப்ப இந்தியாவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது. அப்ப அவங்களுக்குள்ள கமிஷன் அங்கே வரும். அதுக்கப்புறம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது. இதெல்லாம் முடிய ரிட்டைலுக்கு போயிட்டு கடைசியா தான் கஸ்டமருக்கு ரீச் ஆகுது. அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இந்த ஃபுல்லா டைரக்ட், அந்த ப்ராசஸ் தான் ட்ரெடிஷனலா மார்க்கெட் பண்றாங்க. இப்ப எங்கட வந்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க எல்லாம் டைரக்ட் செல்லிங்ல இருக்கோம். அப்ப டைரக்ட் செல்லிங்ல இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நேராவே மேனுஃபேக்சர்ல இருந்து நேராவே கன்சியூமருக்கு வருது. அதுதான் இது. அப்படி பாக்குற நேரத்துல இந்த
இந்த மிடில் இருக்கிற இந்த லேயர்ஸ் இருக்கு தானே, ஒவ்வொரு லேயர் 1 2 3 4 இது எல்லாமே நாங்க எலிமினேட் பண்ணி கடைசியா வந்து நம்ம கையில கிடைக்கிற நேரத்துல நமக்கான பெனிஃபிட்ஸ் கூடுதலா கிடைக்கும். அதாவது நமக்கு கிடைக்கிற வருமானம் வந்து கூடுதலா வருது. ஏன்னு சொன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 65-70% வந்து அந்த மிடில் மேனுக்கு போய் சேர்ந்துரு. இடைத்தரகர்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் ப்ரெஷர் வந்து கஸ்டமருக்கு போட்டுறாங்க இல்லையா. கஸ்டமருக்கு போடுற நேரத்தில் அந்த ப்ராடக்ட்ல ப்ரைஸ் வந்து ரொம்பவே கூடுதலாக கிடைக்குது. அதே நேரத்தில் இப்போ எங்கட வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா நாங்கள் வந்து டைரக்ட் செல்லிங்ல இருக்கோம். அப்படின்னு சொல்ற நேரத்தில் மேனுஃபேக்சர்ல இருந்து நேராவே நாங்கள் வந்து கஸ்டமருக்கு விற்கிற நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப அதிகமான லாபம் இதுல கிடைக்கும். அதனால அதுதான் வித்தியாசம் இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் டைரக்ட் செல்லிங்கும் வித்தியாசம். ஓகே, ஸோ இதுல வந்து எங்கட ப்ராடக்ட் லைனை வந்து பார்த்தோம்னா இப்போ சொன்ன மாதிரி எங்களோட ப்ராடக்ட் லைன் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி நாங்கள் அதை வந்து ப்ரைஸிங் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டிருக்கோம். இது வந்து என்ன மாதிரி கொடுக்குறோம், ஒரு பேக்கேஜா நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் எங்களோட ப்ரைஸ் சார்ட் வந்து இந்தியன் ப்ரைஸ் சார்ட்டா இதுல இருக்கு. இதுல வந்து வால்யூம்னு ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்குன்னு இருக்கு, வால்யூம் இருக்கு, ப்ரைஸ் இன்க்ளூசிவ் அப்படின்னா எல்லாமே இன்க்ளூசிவ். அதாவது $49 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இல்லை ஷிப்பிங் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ரைசிங் வருது. ஒவ்வொரு பேக்கேஜுக்கான டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் வருது. அது இல்லாமல் நீங்க வந்து இந்தியாலே நீங்க காசு கட்டுறதா இருந்துச்சுன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ப்ரைசிங் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருது. அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சியா யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ப்ரைசஸ் வந்து டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வருது. ஒன்னு வந்து பேசிக், ப்ரவுன், சில்வர், கோல்ட், டைமண்ட், பிளாட்டினம், லைஃப் ஸ்டைல் பேக் அண்ட் இந்தியா ஓல்ட் ப்ரோமோ பேக்னு வருது. அப்ப பேசிக் பேக்னு பாக்குறது பேசிக் பேக் வந்து 10,900 ரூபீஸ்ல வருது. 10,900 ரூபீஸ், 10,900 ரூபாய் பேசிக் பேக். அதே இது வந்து நீங்க வந்து இந்தியா காஸ்ட் பேங்க்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறதா இருந்துச்சுன்னா 10,200 ரூபாய் கிடைக்குது. அதே நேரத்தில் டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணீங்கன்னா 9,400 ரூபாய்க்கு உங்களுக்கு வரும். அதுல அதுக்கு அப்படி வாங்குற நேரத்துல எவ்ரி டைம் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க பேக்க வாங்குற நேரத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சேல்ஸ் வால்யூம், அந்த எஸ்விங்கிறது சேல்ஸ் வால்யூம் ஒன்று பேக் எண்ட்ல வரும். அதுக்குள்ள பெனிஃபிட் இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஸ்லைஸ்ல உங்களுக்கு விளங்கும் இந்த சேல்ஸ் வால்யூம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது இல்லாம ப்ரௌன்ஸ் பார்த்தோம்னா ப்ரௌன்ஸ் பேக்கை பார்த்தோம்னா அது 60 சேல்ஸ் வால்யூம் வருது. அது 17,400 ரூபாயில வருது. 16,300. சில்வர் பேக் வந்து நமக்கு வந்து 120 சேல்ஸ் வால்யூம்ல வருது. 32,000 ரூபாய் இந்தியா காசுக்கு. 30,600 ரூபாய் பேங்க் டிரான்ஸ்ஃபர் இல்லாட்டி 29,400 ரூபாய் வருது இதுல டிஜிட்டல் கரன்சில. அதே மாதிரி டைமண்ட் பேக் வந்து வருது 66,900 ரூபாயில 240 சேல்ஸ் வால்யூம் வருது. பிளாட்டினம் பேக் இருக்கு. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் பேக் வந்து 39,500 ரூபாய். இந்தியா வந்து ஏஐ பேக்கேஜ்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் இல்லாம பிசிக்கல் ப்ராடக்ட் இல்லாம உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேக் மட்டும் வேணும்னு சொன்னா அது வந்து 14,300 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்க வந்து டிஜிட்டல் கரன்சில போய் இதுதான் எங்க இந்தியாவில் உள்ள பிரைஸ் சார்ட். அதாவது நாங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல பிசினஸ் பண்றோம், இல்ல துபாயில டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஆப்பிரிக்கா பண்றோம், இல்ல யூகே பண்றோம். பண்ற இடத்துல டிஃப்ரெண்ட் பிரைஸ் சார்ட் வருது. இது இந்தியன் பசிபிக் இந்தியனுக்குள்ள இந்தியா ரேட் தான் இந்த ருபீஸ்ல நாங்க காட்டியிருக்கோம். அதுக்குள்ள இப்ப நீங்க பார்க்கலாம், இதுல ஃபுல்லா விஷுவலா காட்டியிருக்கோம். நீங்க இதை வாங்குற நேரத்தில் ஒவ்வொரு பேக் வாங்குற நேரத்தில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த பேக்கேஜிங்கோட கிடைக்குது. இப்ப நேராவே நீங்க வந்து மெம்பரா இருக்கோங்கிற அவசியம், நேராவே பேக்கை வாங்குறோம்னா நம்ம சொல்லுவோமே பேசிக் பேக்கை வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒரு ரிசால்வும் ஒரு இம்யூனிட்டியும். அதாவது ரிசால்வ் சொன்னா குளுக்கோஸ், மற்றது வந்து இம்யூனிட்டி, அது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதை வந்து நாங்க வந்து இப்ப சொல்லுமே நான் இங்க இருக்கேன், இதுல வந்து போட்டிருக்கோம் என்னன்னா டைரக்ட் இதுல போட்டிருக்கு. அதெல்லாம் கமிஷன் ரேட். இதை வந்து டைரக்டா நாங்க வந்து இப்ப நான் வந்து இதை வந்து ஒருத்தருக்கு விற்கிற நேரத்தில் ஒரு பேசிக் பேக்கை விற்கிற இருந்தா எனக்கு வந்து $23 டைரக்டா கிடைக்கும். அதுதான் இந்த கமிஷன் ரேட்டும் இதுல போட்டிருக்காங்க. ஜம்ப் ஸ்டார்ட் பேக்கேஜ்னா 2 ரிசால்வ்ஸும் 2 இம்யூனிட்டி கிடைக்கும். சில்வர் பேக்ல வந்து 2 ரிசால்வ் 2 இம்யூனிட்டி 2 பிளாக் கேம்பி அந்த பவுடர் வருது. கோல்ட் பேக்ல வந்து 5 ரிசால்வ்ஸ் 5 இம்யூனிட்டி பாட்டில்ஸ், இதெல்லாம் பாட்டில்ஸ். அது இல்லாம 2 பிளாக் கேம்பி பவுடர் வருது. டைமண்ட் பேக்ல வந்து 6 ரிசால்வ் 6 இம்யூனிட்டி 3 பிளாக் கேம்பி பவுடர் வருது. அது இல்லாம பிளாட்டினம் பேக்ல வந்து 8 ரிசால்வ் 8 இம்யூனிட்டி 5 பிளாக் கேம்பி பவுடர் வருது. ஓகே, இந்த பாட்டில்ஸ் எல்லாமே 60 கேப்சூல்ஸ்ல இருக்கு. அப்போ 60 கேப்சூல்ஸ்ல தான் ஒவ்வொரு பாட்டில்ஸும் கிடைக்கும். சரி, டைரக்டா நான் விற்கிற நேரத்துல நமக்கு கிடைக்கிற கமிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேக்குக்குள்ள கமிஷன்ஸ் காட்டியிருக்காங்க. பேசிக் பேக்ல வந்து டைரக்டா விற்கிறது $23 வருது. மற்றது $45 கோல்ட் பேக்ல. டைமண்ட் பேக்ல வந்து $225.
மற்றது பிளாட்டினம் வந்து $100. அதுக்கு அடுத்து பார்க்க போறோம் ரெனோ இந்தியா வந்து ஓகே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரெனோ இந்தியா டூல்ஸ் பண்டில் பேக்கேஜ். இது வந்து பண்டிலா வாங்கலாம். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்காம பண்டிலா வாங்குறதுக்கான ஆப்ஷனும் எங்களுக்கு இருக்கு. ஓகே, அது பேக் ஆஃபீஸ்ல வந்து இது வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒர்க்கிங் லைவா இருக்கட்டும், இல்ல இது வந்து ஃபுல்லாவே இருக்கு. அதுல ஒரு பேக்கேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் லைவ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வர்ச்சுவல் டாக்டர், டிராவல் சர்வீஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், இது எல்லாமே ஒரு பண்டிலா ஒரு ப்ராடக்டா வரும். அது இல்லாம $100 2 பாயிண்ட்ஸோட உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாம மந்த்லி வந்து இப்போ உங்களுக்கு சொல்லுவோம், நான் வந்து $50 வந்து மந்த்லிக்கு ஒரு 1 பாயிண்டா வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எடுக்கும் மந்த்லி யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா $27 உங்களுக்கு நீங்க மந்த்லி கட்ட வேண்டி வரும். அது இல்லாம இப்போ லைஃப் ஸ்டைல் பேக்கேஜ் வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து லைஃப் ஸ்டைல் பேக்கேஜ் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து $550 ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே, $550 ஸ்பெண்ட் பண்ண நேரத்தில் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 180 சேல்ஸ் வால்யூம் உங்களுக்கு வருது. அது இல்லாம ட்ராவல் டாலர், அதாவது டாலர் டு டாலர் கேஷ் வேல்யூ வந்து 550 நீங்க ஸ்பெண்ட் பண்ற நேரத்துல உங்களோட டிராவல் பேங்க்ல வந்து $300 உங்களுக்கு கட்டாயம் வந்து $300 வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது என்னது டிராவல் பேங்கா வரும். அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடுத்து நாங்க சொல்றோம். அதுல உங்களுக்கு நேராவே கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து ஃபுல்லாவே டிஸ்கவுண்ட்ஸா என்ஜாய் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் இது நமக்கு இருக்குது, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட். அதே நேரத்துல நீங்க வந்து இதை ரெஃபர் பண்ற நேரத்தில் நீங்க ஒரு மெம்பரா இருந்து நீங்க இதை வந்து ரெஃபர் பண்ற நேரத்துல உங்களுக்கான கமிஷன்ஸ் வருது. அந்த கமிஷன்ஸ்ல வந்து 2 வேரியேஷன் இங்க கிடைக்குது நமக்கு. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட பார்க்கணும். நீங்க ஸ்மார்ட் ஷிப்ங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த ஸ்மார்ட் ஷிப்ல வந்து நீங்க வந்து கண்டினியூஸா ஸ்மார்ட் ஷிப்ல இருந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து 40% கமிஷன் கிடைக்கும். கண்டினியூஸா நீங்க ஸ்மார்ட் ஷிப்ல இருந்தீங்கன்னா. நீங்க வந்து ஸ்மார்ட் ஷிப்ல இல்லைன்னு சொன்னோம்னா கிடைக்கிற கமிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து 20% தான் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு இந்த $550 பேக்கேஜ், இந்த லைஃப் ஸ்டைல் பேக்கேஜை நீங்க விற்கிற நேரத்துல, இப்ப நான் வந்து மெம்பரா இருக்கேன், நான் வந்து ஸ்மோதுக்கு இந்த பேக்கேஜை ரெஃபர் பண்ணி விற்கிற நேரத்துல நான் ஸ்மார்ட் ஷிப்ல இருந்தேன்னா எனக்கு $200 கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டா $200 அந்த ஒரு சேலுக்கான வந்து $200 எனக்கு நேரா வந்துடும். அதே நேரத்துல நான் ஸ்மார்ட் ஷிப்ல இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு சேம் எஃபர்ட் பண்ற நேரத்துல எனக்கு வந்து $100 தான் கிடைக்கும். ஸோ பெட்டர் நாங்க வந்து ஸ்மார்ட் ஷிப்ல இருக்கிற நேரத்துல எனக்கு இந்த அடிஷனல் பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஸ்மார்ட் ஷிப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து கட்டாயம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன சொன்னா அதுக்கான பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கு. நீங்க மெம்பராக வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயமா இது வழங்கும். இதோட பெனிஃபிட் என்ன. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்மார்ட் ஷிப். ஓகே, ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரத்துல பாருங்க, ரெனோ லைஃப் ஸ்டைல் மந்த்லி ஸ்மார்ட் ஷிப் வந்து உங்களுக்கு $50 நீங்க கொடுக்கணும். அதாவது நீங்க சம்பாதிக்கிறதுல $50 நீங்க கொடுக்குற நேரத்துல உங்களுக்கு ஃபுல் எக்ஸஸ் லைஃப் ஸ்டைல் போர்ட்டலுக்கான ஃபுல் எக்ஸஸ் வரும். ஓகே, அந்த 2 டிஃபரெண்டான போர்ட்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த ஃபுல் எக்ஸஸ் உங்களுக்கு கையில கிடைக்கும். அது இல்லாம ஹோட்டல் டிஸ்கவுண்ட் கார்டு உங்களுக்கு கையில கொடுக்குறாங்க. அது இல்லாம டிராவல் பேங்க்ல $50 உங்களுக்கு வந்துடும். எவ்ரி டைம் நீங்க வந்து $50 கொடுத்து நீங்க வந்து ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரத்தில் நீங்க அதை லூஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த சேம் அமௌண்ட்டுக்குள்ள வேல்யூ வந்து உங்களோட டிராவல் பேங்க்ல வந்து சேர்ந்துருது. அப்ப நீங்க $50 நீங்க பண்றீங்க. அப்ப கண்டினியூஸா நீங்க 3 மந்த் பண்ற நேரத்தில் அதுக்கு அடிஷனல் பெனிஃபிட் அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னேன். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்ற இடத்துல இப்ப நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி நீங்க வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து பிசினஸ் வந்துட்டேன், நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு டீம் பில்டர் ஆகணும். நான் டீம் பில்டர்னு சொன்னோம்னா இதுதான் எங்க கம்பெனியில் உள்ள பெரிய லெவல்னே சொல்லலாம். நீங்க டீம் பில்டர் சொன்னா நீங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணிருக்கீங்க சம்திங் அச்சீவ். அப்படி இப்ப நான் வந்து ஆல்ரெடி அங்க இருக்கேன். ஒரு சைட்ல வந்து சஜியையும் மற்ற சைட்ல வந்து ஸ்ரீராமையும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது ஜோன் அண்ட் லூலி அப்படி பண்றதுல நான் டீம் பில்டர் ஆகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நீங்க டீம் பில்டர் ஆகணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2 பேரை சேர்த்து விடணும், அவ்வளவுதான். ஓகே, அப்படி நீங்க சேர்த்து விடுற நேரத்துல உங்களுக்கு வந்து $300 வந்து டிராவல் பேங்க்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனா நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டன்டா ஸ்மார்ட் ஷிப் பண்ணணும். என்ன எவ்வளவு ஸ்மார்ட் ஷிப்? $50 ஸ்மார்ட் ஷிப் நீங்க வந்து 3 மந்த்ஸ் நீங்க கண்டினியூஸா பண்ற நேரத்துல உங்களுக்கு இந்த 2 பெனிஃபிட்டும் வந்துடும். அதாவது டிராவல் பேங்க்ல வந்து $300 டிராவல் பேங்க் வந்துடும். அது இல்லாம 50 ஸ்மார்ட் ஷிப்ல உள்ள டிராவல் பேங்க். ஏன்னா நீங்க 3 மாசம் பண்றீங்க ஸ்மார்ட் ஷிப், அப்போ எவ்வளவு பண்ணுவீங்க? 50. அதாவது இப்ப சொல்லாம அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து 50 வந்து $150 அதுல கிடைக்கும். அது இல்லாம அடிஷனலா 300 கிடைக்கும். உங்களுக்கு 450 டிராவல் பேங்க்ல வந்து $450 வந்துடும். ஆனா ஒரே கண்டிஷன், நீங்க வந்து டீம் பில்டரா இருக்கணும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு பெனிஃபிட். $450 வந்து நீங்க திருப்பி ஹோட்டல்ல வேணாலும் புக் பண்ணிக்கலாம், இல்ல ஹோட்டல் க்ரூஸ் புக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ மந்த்லி நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று கொடுக்குற நேரத்துல
உங்களுக்கான அதை நீங்க சேர்த்து வச்சு நீங்க திருப்பி வந்து அதை வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனா தான் இது இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது வந்து எங்கட வந்து இப்போ ஏற்கனவே சொல்லுவோமே, சில பேர் வந்து இப்போதைக்கு இயலாது, நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதனால எனக்கு வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பேக்கேஜ் மட்டும் போதும் அப்படின்னு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஓகே, நோ ப்ராப்ளம். பழைய மெம்பர்ஸ் வந்து யாராவது ஜம்ப் ஸ்டார்ட் இருந்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து லைஃப் ஸ்டைல் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணோம்னா பேலன்ஸ் வேரியேஷனை பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். $350 கொடுத்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து வேலிட் என்னன்னா டில் டிசம்பர் 30 வரைக்கும் தான் இது வேலிடா இருக்கு. டிரெக்ட் கமிஷன் பார்த்தோம்னா இப்போ வந்து ஏற்கனவே பண்ணி ஒருத்தர் வந்து ஸ்மார்ட்ஷிப்ல இருக்காரு, ஒருத்தர் வந்து இந்த ஜம்ப் ஸ்டார்ட் பேக்கேஜ்ல இருந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் பேக்கேஜ் எடுக்கிற நேரத்துல உங்களை ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தானே, அவருக்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் $140. அது இல்லாம இந்த டிஃபரன்ஸ் உள்ள சேல்ஸ் வால்யூம் 120 சேல்ஸ் வால்யூம் வந்து சேரும். அதுதான் இந்த அப்கிரேட். அதாவது எக்ஸிஸ்டிங், இது வந்து எக்ஸிஸ்டிங் புதுசா உள்ளவங்களுக்கு இல்ல, எக்ஸிஸ்டிங்கா யாராவது நீங்க வந்து இந்த ஜம்ப் ஸ்டார்ட் பேக்கேஜ் இருந்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்கிரேட் பண்ற நேரத்துல இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு, இந்த லைஃப் ஸ்டைல் உள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல அவங்க அப்கிரேட் பண்றதுனால அந்த அப்ளைனுக்குள்ள பெனிஃபிட்டும் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த அப்கிரேட், அதாவது ஜம்ப் ஸ்டார்ட் பேக்கேஜ்ல ஒரு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா, ஓகே, நியூ மெம்பரா இருந்து நீங்க அப்கிரேட் பண்ற நேரத்துல உங்களுக்கு வந்து அதுக்கான பிரைஸ் வந்து $400 வருது. ஓகே, ஸோ அது வந்து நீங்க வந்து புது மெம்பரா இருந்து அப்டேட் பண்றாங்க $400 உங்களுக்கு இது பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ற நேரத்துல உங்களோட அப்ளைனுக்கு $140 காசு கிடைக்கும். அது இல்லாத இந்த வால்யூம் டிஃபரன்ஸ் வந்து ஆரம்பத்தில் உள்ள வால்யூம் டிஃபரன்ஸோட இப்போ வந்து அடிஷனலா அந்த வால்யூம் 120 PSP உங்களுக்கு வால்யூம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் அடுத்து. ஓகே, ரெனோ லைஃப் ஸ்டைல் மந்த்லி ஸ்மார்ட்ஷிப். இது வந்து எகேன் அண்ட் எகேன் நாங்கள் வந்து ஸ்மார்ட்ஷிப் பார்த்து ஏன் சொல்லணும்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே இருக்கனால நாங்கள் அதை ஹைலைட் பண்றோம். மந்த்லி ஸ்மார்ட்ஷிப் $50, ஃபுல் எக்ஸஸ் டு, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் எக்ஸஸ் டு லைஃப் ஸ்டைல் போர்ட்டலா இருக்கு. ஹோட்டல் டிஸ்கவுண்ட் கார்டு வருது, டிராவல் டாலர் வருது. ஓகே, இதுதான் உள்ள நீங்க ஜாயின் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கி அதுக்குள்ள பெனிஃபிட்ஸா வருது. இப்போ இது அதோட நிக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு அடுத்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம்னா எங்களுக்கான கமிஷன்ஸ். ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே இது நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெனோ குளோபல் வந்து ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் சொன்னோம் இல்லையா. அப்படி சொல்ற நேரத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்த போற ஒரு கம்பெனியா தான் இது இருக்கு. அப்ப இது வந்து ஒரு வகையில நமக்கு வந்து காசு கிடைச்சா அது பத்தாது, இது ஒரு 10 வகையில நமக்கு காசு கிடைக்க போகுது. ஆனா வந்து இதுல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நாங்க ஏன் போடுறோம்னு சொன்னோம்னா இண்டிவிஜுவல் நாங்க எப்படி அதை வேலை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கமிஷன்ஸ் வந்து எங்களுக்கு டிஃபரன்ஸா கிடைக்கும். அதுதான் இந்த டிஸ்க்ளைமர் ஹைலைட். இதை பார்த்து பயப்படுறதே இல்லை. இது வந்து டிஸ்க்ளைமர் போடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்கம் நீங்க கிடைக்கிற இன்கம் வந்து வித்தியாசப்படுங்கிறத இது நான் காட்டியிருக்கேன். ஓகே, 10 வழியில நாங்க வந்து இங்க சம்பாதிக்கலாம் ரெனோவில். ஓகே, ஸோ பிராண்ட் ப்ரொமோட்டரா நீங்க வந்து உள்ளுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வகையில சம்பாதிக்கிறதுக்கான இது உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்டா பார்த்தோம்னு சொன்னா ரிட்டெயில் சேல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்டா ரிட்டெயில் சேல்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ், வீக்லி டீம் பில்டிங் போனஸ், எக்ஸிக்யூட்டிவ் போனஸ், பிரசிடென்ஷியல் கிளப் போனஸ், மந்த்லி ரெசிடுவல் இன்கம், லீடர்ஷிப் அட்வான்ஸ் போனஸ், கார் போனஸ், ரிங் குவாலிஃபயர், அது இல்லாம ஃபாரின் ட்ரிப் அச்சீவ். இது இந்த 10 வகையில நமக்கு சம்பாதிக்கலாம். இந்த 10 வகையில நமக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா ரிட்டெயில் கமிஷன். இது வந்து ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் 30% டிஸ்கவுண்ட், 30% கமிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த அளவுக்கான ப்ராடக்ட் தான் இந்த ஃபர்ஸ்டா வந்து சொல்றது ரிட்டெயில் சேல்ஸ்ல. இது ப்ராடக்ட் மட்டும். ஓகே, எவ்வளவு பேருக்கு நீங்க பண்ணணும், எவ்வளவு பேருக்கு விற்கணும், அது நோ ப்ராப்ளம். நீங்க வாங்கி விற்கிற நேரத்தில் உங்களுக்கான 30% கமிஷன் சிம்பிளா உங்களுக்கு கிடைச்சிட்டு போயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் சொன்னா இந்த பேக்கேஜ் விற்கிற நேரத்தில் ஒவ்வொரு பேக்கேஜும் நாங்கள் விற்கிற நேரத்தில் அதுக்கான கமிஷன்ஸ் நமக்கு வந்து 20% நமக்கு வரும். அதுதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ். எத்தனை பேர் நாங்கள் டைரக்டா நாங்க வந்து என்ரோல் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்க்குற நேரத்தில் வீக்லி டீம் போனஸ்ன்னு சொல்லலாம். டீம் போனஸ்ல நாங்கள் வந்து டீமா வேலை செய்ய போறோம். நம்ம டீமா வேலை செய்யற போது டீம் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, நீங்க வந்து டீம் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குற நேரத்தில் ஒவ்வொரு எத்தனை ஒரு ரைட் ஒருத்தரும் லெஃப்ட் ஒருத்தரும் அப்படி நாங்கள் செய்யற நேரத்தில் நமக்கான வீக்லி டீம் போனஸ் மாதிரி நமக்கு கட்டாயம் கிடைச்சிக்கிட்டு வரும். அப்போ அதான் ரைட்டையும் லெஃப்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி, அதாவது ரைட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேல்ஸ் வால்யூம் இருக்கு தானே, அந்த சேல்ஸ் வால்யூம் வந்து ஒரு பக்கம் 60 மற்ற பக்கம் 120 மாறின நேரத்தில் நமக்கு எப்பவும் அந்த 60 120 மாறின நேரத்தில் நமக்கு $30 வந்துடும். சரி, மேக்ஸிமம் வந்து ஒரு வீக்குக்கு வந்து $100,000 வரைக்கும் போகலாம். நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம வந்து
டீமா சேர்ந்து வேலை செய்யற நேரத்துல இந்த பாயிண்ட்ஸ் ஒரு டீமுக்கு வருதுன்னு சொன்னோம்னா ஒரு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் வார நேரத்துல உங்களுக்கு வந்து 100 up to 100,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு நாங்க சம்பாதிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க போறோம். லிமிட் ஒன்று இதுல இல்ல. சரியா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தாரம். அடுத்தடுத்த ஸ்லைஸ்ல நீங்க பாப்பீங்க, விஷுவலா பாக்குறது உங்களுக்கு ஈஸியா வரும். எக்ஸிக்யூட்டிவ் சொன்னா எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் அது ஒரு $100 கிடைக்கும். எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எங்களோட கம்பெனில வந்து ஃபர்ஸ்டா மெயினா ஒரு பொசிஷன் சொன்னா டீம் பில்டர் சொன்னா நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண டீம் பில்டர். இது வந்து 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு போற விஷயம் இல்ல. 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப அவங்க 2 பேரும் வந்து உங்களை நம்பி வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள இன்னும் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுங்க. அப்படி அவங்க இன்னும் 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ற நேரத்துல உங்களுக்கு வந்து $100 கையில வருது. இப்ப நான் வந்திருக்கேன், இப்ப சொல்லுவேன் நான் வந்து சாஜியையும் ஸ்மூத்தையும் லெஃப்ட் ரைட்ல போட்டிருக்கேன். இப்ப அவங்க இப்ப சாஜி இன்னும் 2 பேர் போற நேரத்துல ஸ்மூத் இன்னும் 2 பேர் போற நேரத்துல நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுவேன். அப்படி அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆன நேரத்துல எனக்கு இன்னொரு $100 எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து எல்லா கம்பெனிலயும் எத்தனையோ போனஸ் சிஸ்டம் வருது இல்லையா? போனஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க இல்ல, எந்த கம்பெனில போனஸ், அதே மாதிரி எங்களையும் போனஸ் சிஸ்டம் வருது. இது ரொம்பவே ஈஸியா அச்சீவ் பண்ண ரொம்ப பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது 1 ஸ்டார் 2 ஸ்டார் 5 ஸ்டார் 10 ஸ்டார், அதாவது ஒவ்வொரு ஸ்டார் அச்சீவ்மெண்ட் வர நேரத்தில் நமக்கு அடிஷனல் போனஸ் நமக்கு கிடைக்கும். அது 1 ஸ்டார்னு சொல்ற நேரத்தில் $1,000 நமக்கு கிடைக்கும் வீக்லி. 2 ஸ்டார் சொன்னா 2,000 கிடைக்கும். 5 ஸ்டார் சொன்னா வீக்லியா $5,000 கிடைக்கும். 10 ஸ்டார்னா வீக்லி $10,000 கிடைக்கும். சூப்பர் ஸ்டார்னா வீக்லி $25,000 கிடைக்கும். ஆனா இதை வந்து நாங்க வந்து $1,000 நான் வந்து ஒரு வீக்ல பண்ணிட்டேன். இந்த வீக் வந்து Thursday to Wednesday தான் எங்களோட வீக். அதாவது வியாழக்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை முடிஞ்சிடும். அப்ப அந்த ஒரு வீக்ல எனக்கு $1,000 நான் சம்பாரிச்சேன்னா அதே ஒரு இன்னொரு 3 வாரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வாரத்துல நான் சம்பாரிச்சிட்டேன். அப்ப அதுக்கு அடுத்த வாரம் இல்லாம இன்னொரு 3 வாரத்துல திருப்பி அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து திருப்பி பண்ற நேரத்துல எனக்கு கம்பெனியால எனிவே நீங்க அந்த வாரக்கிழமை நீங்க பண்றதுல ஒரு $1,000 கிடைச்சி 2,000 வருது. அப்படி 2,000 அந்த லிமிடெட் டைம்ல நீங்க பண்ற நேரத்துல கம்பெனியால இன்னொரு $1,000 போனஸ் கொடுப்பாங்க. அப்போ $3,000 அது வந்து 2வது கிழமையா இருக்கலாம், இல்ல 3வது கிழமையா இருக்கலாம், 4வது கிழமையா இருக்கலாம். எந்த வாரம் நீங்க பண்றீங்களோ அந்த வாரத்துக்கான காசு உங்களுக்கு அடிஷனலா $1,000 வரும். அதே நேரத்துக்கு 2 ஸ்டார் மெம்பரா இருந்து நீங்க $2,000 வீக்லி பண்ற நேரத்துல அதை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா இன்னொரு 3 வாரத்துல அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா இன்னொரு 2,000 கிடைக்கும். அப்போ வந்து 4,000 கம்பெனியால இன்னொரு 2,000 கொடுத்து உங்களுக்கு 6,000 வரும். அதே மாதிரி 5 ஸ்டார்னா 15,000 வரைக்கும் வரும். 10 ஸ்டார்னா $30,000 வரும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்னா 75,000. இது வரைக்கும் கம்பெனில வந்து ரொம்பவே எத்தனையோ 1 ஸ்டார் இருக்காங்க, எத்தனையோ 2 ஸ்டார் வந்துட்டாங்க. 5 ஸ்டார் லிமிடெட் தான். ஏன்னா வந்து கம்பெனி 9 months லிமிட்டடா 5 ஸ்டாரும் அச்சீவ் பண்ணி முடிஞ்சு இனி 10 ஸ்டார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போகிட்டு இருக்கு கம்பெனி. இதெல்லாம் பாருங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே அச்சீவ் பண்ணணும்னா ஈஸியா உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். இதுல எல்லா படமும் இருக்கு. ஓகே, ரொம்ப இது வந்து இன்னுமே எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்னும் போடல, இது அப்டேட் பண்ணல. இதெல்லாம் ஃபுல்லாவே 1 ஸ்டார் பிரசிடென்ஷியல் கிளப் மெம்பர். எங்க $1,000 வீக்லி ஏர்ன் பண்ற மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அப்ப அது அந்த அளவுக்கான ப்ரூவன் மாடல் தான் எங்களோட கம்பெனியோட பிசினஸ். ஓகே, அது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் இன்னும் இருக்கு, இன்னும் ஸ்லைட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே ப்ரூவன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியா இருக்கனால தான் இவங்களுக்கு எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுது. அதனால நீங்க ஜாயின் பண்ற இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். 2 ஸ்டார்னு பாத்தீங்கன்னா $2,000 ஏர்னர்ஸ்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இதுலயும் 2,000 ஏர்னர்ஸ் இத்தனையும் வந்துட்டாங்க, வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க $2,000 வீக்லி ஏர்ன் பண்ற அச்சீவர்ஸ் தான் இவங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா பிசினஸ்ல இருக்காங்க. டெய்லி அவங்களோட நாங்கள் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்றாங்க என்னங்கிறது சக்சஸ், அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பண்றது எங்களுக்கு இதை அச்சீவ் பண்ண இயலும். அப்புறம் பார்த்தோம்னா 5 ஸ்டார் மெம்பர்ஸ், 5 ஸ்டார் அச்சீவர் பாத்தீங்கன்னா அவங்க 5 ஸ்டார் வந்திருக்காங்க. பிரதீப் மேனன் இருக்காரு, அவர் தான் எங்களோட கோச். அப்புறம் மேத்யூ நஸ்லர், ஓகே, அவங்க 5 ஸ்டார் மெம்பர். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இதுல இருக்கு. இதை வந்து நாங்க சரியா செய்ய போறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கரெக்டா பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த பைனரி ப்ரோக்ராம் வந்து நாங்க சரியா பில்ட் பண்ணினோம்னா அதற்கான சக்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணலாம். ஆனா இது வந்து டீமா வேலை செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு டூப்ளிகேஷன். நாங்க வந்து 2 பேரை ஜாயின் பண்ணிட்டு அதோட முடிகிற ப்ரோக்ராம் இல்லை. நீங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கூட வேலை செஞ்சு அவங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ற இடத்துல ரொம்பவே ஒரு ஈஸியா வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல என்ன காட்டியிருக்குன்னு சொன்னோம்னா, இப்போ சொல்லுங்க, நான் வந்து பிசினஸ்க்கு வந்திருக்கேன், நான் பிசினஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? அந்த கொஸ்டின் நீங்க உங்ககிட்ட கேட்கணும். நீங்க யாராவது ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண? 1 நாள் ஆகுமா, 2 நாள் ஆகுமா, இல்ல 1 hour ஆகும், இல்ல ஒரு மாசம் ஆகட்டும், இல்ல ஒரு வாரம் ஆகட்டும், 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏன்னா வாழ்க்கையில் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாட்டி ஏன் நமக்கு 2 பேரை தெரியாதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். 2 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ சொல்லுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எடுத்து பார்த்தோம்னா 1 monthல வந்து நாங்க வந்து 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு.
ஓகே, ஸோ அவங்க வந்து பிசினஸ் இன்ட்ரெஸ்டா பண்ணி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல அவங்க 2 பேரா நாங்க வந்து மாறுற நேரத்துல 2வது மாசத்துல அவங்க 2 பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ண இடத்துல அவங்க 4 பேர் ஆயிரும். இப்போ வந்து டீம் சைஸ் ஒரு 6 பேர் வந்துட்டோம் 2 மாசத்துல. அப்ப 3வது மாசத்துல நாங்க அந்த 6 பேரும் எல்லாமே செய்யற நேரத்துல 8 ஆகுது. அதே மாதிரி 4வது மாசம் 16 பேர் ஆகும், 5வது மாசம் 32. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி பண்ணோம்னா சரியா அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா 12 மாசத்துல 8190 பேர் நமக்கு வந்துருவாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சேல்ஸ் வால்யூம் பண்ணாம டீம் கமிஷன் சொன்னா ஒரு $30 நமக்கு வரும். அப்ப இது ஃபுல்லா டீமா நாங்க வேலை செஞ்ச நேரத்துல இந்த 8000 பேர் நமக்கு ஒரு வருஷத்துல இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா $2,45,700 நம்ம கையில வருது. $245,700. இது வந்து ஜோக் இல்ல, அவ்வளவு பெரிய காசு இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து நமக்கு வந்து இப்ப சொன்னோம்னா நான் சொல்றபடி பாத்தீங்கன்னா 12 மாசத்துல அச்சீவ் பண்ணலாம். அது 12 மாசத்துல நீங்க அச்சீவ் பண்ணாம 24 மந்த்ஸா இருக்கட்டும், இன்னும் நீங்க டைம் எடுத்து அச்சீவ் பண்ணாலும் அது worth the wait ன்னு சொல்லலாம், இல்ல worth the game. இல்ல நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இது பண்றோமோ, எவ்வளவு ஃபாஸ்டா இது சீரியஸா எடுத்து நாங்க பண்ணோம்னா இந்த காசை நமக்கு சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஷிப். ஓகே, இந்தியன் இது வந்து இந்தியா ரீஜன்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரத்துல நீங்க வந்து சிங்கிள் ஸ்மார்ட் ஷிப் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு ஹாஃப் பாயிண்ட் ஸ்மார்ட் ஷிப் பண்ணீங்கன்னா அது வந்து $3,700 இருக்கு. ஸ்மார்ட் ஷிப் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து $2,999 ஸ்மார்ட் ஷிப் கிடைக்கும். அதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, பிளாக் எம்பி லிவிங் வாட்டர் இருந்துச்சு, அது ரிசால்வா இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் நீங்க பிளாக் எம்பி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அது வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் வருது, ஆனா $5,900 வருது ஸ்மார்ட் ஷிப். அதே நேரத்துல வந்து இம்யூனிட்டின்னு சொன்னா ஹாஃப் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அதுல வந்து ஸ்மார்ட் ஷிப்ல வந்து 2,999, அதாவது $2,999. அது பெஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா ஸ்மார்ட் ஷிப் ஸ்பெஷல். ஸ்மார்ட் ஷிப் ஸ்பெஷல் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராடக்ட் வந்துடும். மந்த்லி உங்களுக்கு 2 ப்ராடக்ட் வந்துடும். ஸ்மார்ட் ஷிப்லயும் இருப்பீங்க. ஸ்மார்ட் ஷிப்ல இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உள்ள பெனிஃபிட் தெரியும், 40%. அதை ஆல்வேஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ரிசல்ட்ஸும் 1 இம்யூனிட்டியும் வந்து கிடைச்சு 5,000 சொல்லலாம். $4,999 உங்களுக்கு ஸ்மார்ட் ஷிப் பண்ணிக்க முடியும். ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாயிண்ட பேஸ் பண்ணி அடுத்த போனஸ் உங்களுக்கு வரும். அந்த பாயிண்ட பேஸ் பண்ணி வர போனஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மந்த்லி ரெசிஜுவல் இன்கம். ஏன்னா இப்போ வந்து மாசம் நாங்க வந்து வீட்டுக்கு வாடகை கட்டுறோம், இல்ல நமக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, இன்டர்நெட் பில் இருக்கு, டெலிபோன் பில் எல்லாமே கட்டிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நமக்கு வந்து கம்பெனில சேர்ந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிஜுவல் இன்கம் ஒன்று வரதா இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிதான்? அப்படி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இங்க இருக்கு. அப்படி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னு சொன்னோம்னா இது வந்து பைனரி ப்ரோக்ராம். ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அப்படி பில் பண்ணி வரோம். அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சைட்ல வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் நாங்க விற்கிற நேரத்துல மற்ற சைட்ல 6 ப்ராடக்ட் விற்கிறோம். அது ஒரு சைக்கிளா மாறும். முதலாவது வந்து நாங்க பார்த்தோம்னா நான் வந்து சொன்ன என்னது காசு பத்தி பார்த்தோம், டீம் பில்டர் காசு பத்தி பார்த்தோம். எப்படின்னா ஒரு பக்கம் 60 பாயிண்ட்ஸும் மற்ற பக்கம் 120 பாயிண்ட்ஸ் வாங்கினா $30 கிடைச்சிச்சு. அது வந்து காசு. இது வந்து ரெசிஜுவல் இன்கம். இந்த ரெசிஜுவல் இன்கம் எப்படி உங்களுக்கு வேணா ஒரு பக்கம் 3 ப்ராடக்ட்டும் மற்ற பக்கம் 6 ப்ராடக்ட்டும் சேர்ற நேரத்துல நமக்கு வந்து $25 கண்டினியூஸா நமக்கு வரப்போகுது. $25 கண்டினியூஸா வரும். அப்ப நான் வந்து 10 பேர் பண்ற நேரத்துல வரும் $250, 100 பேர். அப்ப பாருங்க எவ்வளவு மந்த்லி உங்களுக்கு இன்கம் இங்க ஏர்ன் பண்ண முடியும்னு பாருங்க. அப்படி பாக்குற இடத்துல உங்களுக்கான இன்கம் வந்து ஓடிட்டே போகும். ஓகே, ஒரு சைக்கிளுக்கு வந்து $25. அதாவது இந்தியன் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 300, இது வந்து $300 ருபீஸ்ல, இது வந்து $300 இப்ப இயர்லி. ஓகே, ஒரு சைக்கிளுக்கு மட்டும் இயர்லி 300 வருது. அதே 10 சைக்கிளுக்கு இயர்லி வந்து $3000 நமக்கு வருது. இது சும்மா எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதாவது 100 சைக்கிள் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி வந்து $30,000 கிடைக்குது. அது அப்படியே போயிடுச்சுன்னா பாருங்க எத்தனை சைக்கிள்ஸ் எவ்வளவு கூட்டிட்டு போதும். $150,000 இருக்கட்டும், இல்ல 180,000, அப்படி போய் 1.8 மில்லியன், $1.5 மில்லியன் வரையும் அது போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு ப்ராடக்ட் நாங்க வந்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெசிஜுவல் இன்கம் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிட்டு. அதுக்கு அடுத்து வீக்லி அட்வான்ஸ்மெண்ட் போனஸ் சொல்றது. இது வந்து அடிஷனலா நமக்கு கிடைக்குது. இது வந்து எப்படி இந்த பிசினஸை வந்து நாங்க எவ்வளவு கன்சிஸ்டன்ஸா பில்ட் பண்றோம். அதாவது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் ஒரு கேப் இல்லாம கரெக்டா நாங்க இதை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு கரெக்டான ஒரு ஃபேஸ்ல நம்ம இந்த பிசினஸை கொண்டு போறோம். அப்படி போற நேரத்துல கம்பெனிக்கும் தெரியும் நீங்க எந்த மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. அதாவது சரியா போறோமா, ஒரு கிழமைக்கு நமக்கு கமிஷன் வருது, அடுத்த கிழமை வரல, அதுக்கப்புறம் வருது, அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட் இல்ல. நம்ம இந்த கிழமை ஒரு $100 சம்பாதிச்சிருக்கோம், அடுத்த கிழமை 100, அதுக்கு அடுத்த கிழமை ஒரு 4 வாரம் நாங்க அப்படி பண்ணோம்னா நமக்கு பெனிஃபிட் கூட வருது. அதாவது லீடர்ஷிப்லையும் வந்து
நீங்க தெரியும் அவங்க ஒரு லீடரா கரெக்டா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டைட்டில்ஸ் வந்துட்டு இருக்கும். ரேங்க் 1 ரேங்க் 2 அப்படின்னு பார்த்தோம்னா ரேங்க் 1ல 2 சைக்கிள்ஸ்ல $50 வரும். ரேங்க் 2ன்னு சொல்றேன் 4 சைக்கிள் $75. ரேங்க் 3ல வந்து 8 சைக்கிள் $100. இதெல்லாம் போனஸ், ஒன் டைம் போனஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சும்மாவே சொல்லாம சில்வர் வந்து 24 சைக்கிள்ஸ் ஆல்ரெடி இங்க வரை வந்துட்டாங்க. ஏன்னா எமரல்ட் வரைக்கும் இப்போ வந்து ரூபி வரைக்கும் ஆல்ரெடி இந்த டீம்ல வந்து ஆள் இருக்காங்க. பிரவுன்ஸ் எல்லாம் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க, சில்வர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான போனஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டா அதை பில்ட் பண்ணீங்கன்னா இந்த போனஸ் வந்து அடிஷனலா கிடைக்கும். அந்த போனஸ் கிரவுன் அம்பாசிடர் டச் பண்ணி, இது ஒரு 14 லெவல் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இந்த 14 லெவல்ல நாங்க டச் பண்ற நேரத்துல $100,000 அடிஷனலா போனஸா வருது. இது வந்து அடிஷனல். இது கரெக்டா பண்ணி சரியா வந்து டீமோட செய்யற நேரத்துல கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்க இதை ஈஸியா இதை பண்ண முடியும். இதையும் நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் சிஸ்டம் சொன்னேன், பாயிண்ட்ஸை மைண்ட்ல வச்சுக்கங்கன்னு. அது வேற எதுக்கும் இல்லை, உங்களுக்கான ட்ரீம் கார் வெயிட் பண்ணுது. அதை வந்து நீங்க கரெக்டா பண்ணுனீங்கன்னா கார் கிளப் போனஸ் மந்த்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படி நீங்க எந்த கார் கிளப் எடுக்கோங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை நாங்க கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது இப்ப 4 லெவல்ல வருது, அதாவது ஒரு பக்கம் 30 பாயிண்ட்ஸ், ஒரு பக்கம் $60. அதான் மினிமம். அப்படி நீங்க மினிமம் பண்ற நேரத்துல உங்களுக்கு வந்து $300 கம்பெனியால கொடுப்பாங்க. ஓகே, 3 மாசம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. அப்படி குவாலிஃபை ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்ப பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு $300 கையில வந்துடும். அதே மாதிரி இதுல 3 இருக்கு பாத்தீங்கன்னா, LCQ, DCQ, PCQ, டைமண்ட் கார் கிளப் குவாலிஃபயர், அப்படி மூணு லெவலுக்கு கூட வருது. ஒவ்வொரு லெவலுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க கூடி பண்ற நேரத்துல அதற்கான உள்ள டாலர்ஸ், அதுக்கான கார் கிளப்புக்கான போனஸ் வந்து உங்களுக்கு கூட கிடைக்குது. LCQல வந்து உங்களுக்கு வந்து $600 வருது. அதாவது ஒரு பக்கம் 50 பாயிண்ட்ஸ், மற்றது 100 பாயிண்ட்ஸ் வர நேரத்துல உங்களுக்கு $600 மாசம் வருது. அதே நேரத்தில் DCQ, டைமண்ட் கார் குவாலிஃபயர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 100 பாயிண்ட்ஸ், மற்ற பக்கம் 200 பாயிண்ட்ஸ் வர நேரத்துல உங்களுக்கு $1,200 வருது. அப்புறம் PCQ, பிளாட்டினம் கார் கிளப் போனஸ்ல வந்து எப்படி வருதுன்னா ஒரு பக்கம் 500, மற்ற பக்கம் 1000 அப்படி பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு $3,000 கம்பெனியால காருக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க, உங்களோட ட்ரீம் கார் இதுன்னு செலக்ட் பண்ணி அதை மைண்ட்ல வச்சு பிசினஸ் பில்ட் பண்ண இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்க அச்சீவர்ஸ். ஓகே, ஸோ ரியாலிட்டி இஸ் ட்ரூ. பாத்தீங்கன்னா யார் அச்சீவர்ஸ் இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். இவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா LCQ அச்சீவர்ஸ் ஆயிட்டாங்க, இங்க வந்து DCQ அச்சீவர் பண்ணிருக்கு. ஸோ அடுத்து வந்து நீங்க தான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிங் குவாலிஃபை, அதாவது ஒரு வருஷத்துல வந்து எவ்வளவு நீங்க சம்பாதிக்கணுங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிங் ஒரு $50,000 நீங்க வருஷத்துல நீங்க சேர்ந்த டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள $50,000 உழைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங் கிடைக்கும். அதே நேரத்தில் 100,000 ரிங்கான வேல்யூ தான் நீங்க போட்டிருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் ரிங், அதாவது நீங்க இவ்வளவு இன்கம் வந்து இவ்வளவு கூட்டிட்டு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிங் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலா கம்பெனியால கொடுப்பாங்க. கடைசியா பார்க்க போறது என்னன்னு சொன்னோம்னா, பாருங்க, இது இவருக்கு இவரை எடுத்தாரு எங்க கோச் மிஸ்டர் பிரதீப் மேனன். ஓகே, அவர் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி ஆல்ரெடி அவர் ரிங் குவாலிஃபயர் வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா $50,000 எடுத்துட்டாரு. கோல்டன் டைமண்ட் ரெனோ ரிங் அச்சீவர் வந்திருக்காரு. அவர் தான் எங்களோட கோச். மீட் பண்ணீங்கன்னா எங்களோட ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இவர் மீட் பண்ணலாம். அவருடைய ஹெல்ப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவருக்கு அப்படி பண்ணோம்னா எனிபடி கேன் அச்சீவ் திஸ்ங்கிறது தான் அவரோட மெயின் எய்ம். ஸோ நாங்க எல்லாமே இதை தான் எய்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான சரியான கைட்லைன்ஸ் எடுத்து பண்ற நேரத்துல நீங்களும் ஒன் ஆஃப் தமா இருக்கலாம். இந்த கார் கிளப் குவாலிஃபை பண்றாங்க, கார் கிளப்பா இருக்கட்டும், இல்ல இந்த டைமண்ட் ரிங் இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன, இப்ப நாங்க வந்து கம்பெனியை லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து முடிய போகுது, ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. இது முடிகிறனால இந்த செலிப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாங்க பண்ண போறோம் தாய்லாந்துல. அப்ப அச்சீவர்ஸ், ஏன்னா தாய்லாந்து வந்து நீங்க போற நேரத்துல கம்பெனியால வந்து ஃபுல்லாவே செலவு, அதாவது நீங்க ஹோட்டல் டிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஃபுட்டா இருக்கட்டும், அகாமடேஷனா இருக்கட்டும், ஏர் டிக்கெட் எல்லாமே, அப் அண்ட் டவுன் ஏர் டிக்கெட் எல்லாமே கம்பெனியால கொடுக்குறாங்க. அதை வந்து 3 லெவல்ல உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். இப்போ குவாலிஃபிகேஷன் 1, 2, 3 நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பாக்குறோம் என்னன்னா கேஷ் ப்ரமோஷன். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்டா சேர்ந்து ஒரு 4 வாரத்துக்குள்ள வந்து 4 வாரத்துக்குள்ள $1,600 நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. ஓகே, அதுவும் ஃபர்ஸ்ட் ஆகுது. இல்லையா நீங்க வந்து ஃப்ரம் அக்டோபர் 8 ஆரம்பிச்சாச்சு. இப்போ நவம்பர் போய் நாளைல இருந்து நவம்பர் 1, நவம்பர் டு டிசம்பர் வந்து $2,700 நீங்க சம்பாதிக்க முடிஞ்சீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து தாய்லாந்துக்கு குவாலிஃபை ஆயிருவீங்க. ஸோ எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்றீங்களோ, எவ்வளவு ஃபாஸ்டா ஏர்ன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த தாய்லாந்து வந்து நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. ஒரு ஃப்ரீ ட்ரிப் வந்து தாய்லாந்து. இது நார்மலான ட்ரிப் மட்டும் இல்ல, அது வந்து ஃபுல் லெஷரா இருக்கட்டும், இல்ல வந்து கம்பெனில ஹை லெவல் ப்ரொமோஷனா இருக்கு, ஹை லெவல் ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க பார்ட் ஆஃப் ஒருத்தர் இதுல குவாலிஃபை ஆகி வருவீங்க.
ஓகே. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து கட்டாயமாக மேக் ஷுவர் நீங்கள் வந்து ஆட்டோஷிப்பில், அதாவது ஸ்மார்ட் ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு 1 பாயிண்ட் ஸ்மார்ட் ஷிப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது கார் கிளப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல் கார் கிளப் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு பக்கம் 30 ஒரு பக்கம் 60. அதை வந்து நீங்க 2 மாசம் பண்ணாலும் நீங்க வந்து தாய்லாந்துக்கு குவாலிஃபை ஆயிருவீங்க. 30 டிசம்பர் 30 பண்ணீங்க. அப்ப அந்த ஸ்மார்ட் ஷிப் பாயிண்ட்ஸ்ல வந்து 30 60 வார நேரத்துல நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. அது ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வருது தாய்லாந்து. மூணாவது வந்து தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பிரவுன்ஸ் லெவல். அந்த நான் சொல்ற இந்த லீடர்ஷிப் லெவல்ல இந்த ரேங்க் 1 ரேங்க் 2 ரேங்க் 3 சில்வர் பிரவுன்ஸ் அப்படி பிரவுன்ஸ்ல இருந்து கன்சிஸ்டன்டா 4 வீக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து தாய்லாந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு தாய்லாந்து குவாலிஃபை பண்ற. அப்ப அந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் உங்களுக்கான ஆப்ஷன் யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தாய்லாந்துக்கு குவாலிஃபை பண்ணலாம். தாய்லாந்து வந்து நார்மலான ட்ரிப் இல்ல, இது ட்ரிப்பை மட்டும் இல்லாம இதுல வந்து ஃபுல்லா ஃபவுண்டரை மீட் பண்ணா இருக்கட்டும், இல்ல சீஃப் மெல்கில்லா யூஸ் பண்ணா இருக்கட்டும், அவங்களோட லெவல்ல உள்ள ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல அடிஷனல் லீடர்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல 1-to-1 மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகி இந்த பிசினஸ் எப்படி நீங்க எடுத்துட்டு போக அதுக்கான ஒரு ட்ரைனிங்கா கூட இந்த தாய்லாந்து குவாலிஃபிகேஷன் மாறும். ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எய்ம் தான் இந்த தாய்லாந்து ட்ரிப், இந்த ஃப்ரீ ட்ரிப் நாங்க தாய்லாந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பிசினஸை வந்து கிரவுண்ட் லெவல்ல ஃபுல்லா அச்சீவ் பண்ணி பண்ற நேரத்துல அதுக்கான ஃபுல் ட்ரைனிங் நீங்க எடுக்கிறது ரொம்பவே நல்ல அந்த லீடர்ஸுக்கு முன்னுக்கு. அப்ப அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பண்ணிருங்க. அது வந்து ரொம்பவே நல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் தாய்லாந்து ப்ரமோஷன். ஓகே. ஸோ இவங்க எல்லாம் இது எல்லாமே ரொம்பவே எத்தனையோ பேர் தாய்லாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவங்க ரொம்பவே பேர் இங்க இருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, தாய்லாந்து அச்சீவர்ஸ். ஸோ ரொம்ப இதுக்கு பேருக்கு இப்பவும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பேர் பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னும் எத்தனையோ பேர் இங்க குவாலிஃபிகேஷன்ல ஆட் ஆகி இருக்காங்க தாய்லாந்து குவாலிஃபை. ஸோ இது எல்லாமே தாய்லாந்து குவாலிஃபைல பார்த்தோம். இதுதான் ஸ்மார்ட் ஷிப்புக்கு நாட் ஸ்மார்ட் ஷிப்புக்கு. நீங்க வந்து ஸ்மார்ட் ஷிப் பண்ணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரலாம். எதுக்கு நான் ஸ்மார்ட் ஷிப் பண்ணணும், ஸ்மார்ட் ஷிப் பண்ணாம நான் பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம் தானே அப்படின்னு. நோ ப்ராப்ளம். யாரும் உங்களை புஷ் பண்ணி பிசினஸ் பண்ண சொல்லல. இது வந்து உங்களோட விஷ், உங்களோட விஷ் பண்ணி தான் நீங்க பண்றீங்க. ஆனா அப்படி பண்ற நேரத்துல ஸ்மார்ட், ஏன்னா நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டா ஒருத்தர் பிசினஸ் சொல்லி கொடுக்கறாங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி பண்ற நேரத்துல நீங்க அடிஷனலா பெனிஃபிட் ஒன்று வரும். ஓகே, அதுக்கு தான் இதை ரெக்கமெண்ட் பண்றோம். அதனால தான் நாங்க அகைன் அண்ட் அகைன் சொல்றோம் ஸ்மார்ட் ஷிப். ஏன்னா ஸ்மார்ட் ஷிப் வந்து கம்பெனிக்கான பெனிஃபிட் நினைச்சிட வேணாம், இது வந்து உங்களுக்கான இண்டிவிஜுவல் பெனிஃபிட் அதிகமா இருக்கு. ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரத்துல உங்களுக்கான ரிட்டர்ன் கமிஷன்ல இருந்து டிஜிட்டல் கமிஷன் ஸ்ட்ரெயிட்டா கிடைக்குது. எடிஷனல் பாத்தீங்கன்னா 40% வரதுன்றது ரொம்பவே வித்தியாசம் இல்லையா? 20% ஒரே எஃபர்ட்ஸ்ல 40% உங்களுக்கு கிடைக்குது. அன்லிமிட்டட் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் கிடைக்குது. சைக்கிள் போனஸ் வருது, எக்ஸிக்யூட்டிவ் போனஸா இருக்கட்டும், பிரசிடென்ஷியல் கிளப் போனஸா இருக்கட்டும், மந்த்லி ரெசிடுவல் இன்கம், லீடர்ஷிப் அட்வான்ஸ் போனஸ், கார் கிளப் போனஸ், ஃபாரின் ட்ரிப், ஒரு ரிடக்ஷனும் இல்ல, ரினிவல் ஃபீஸ் எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரத்துல அதே நேரத்துல நீங்க நோ ஸ்மார்ட் ஷிப்னு சொன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு, நீங்க பிசினஸ் பண்ண முடியும். ரிட்டெயில் கமிஷனா இருக்கட்டும், சைக்கிள் போனஸ், எக்ஸிக்யூட்டிவ் போனஸ் கிடைக்கும். பட் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் அடுத்தடுத்த இந்த 10 பெனிஃபிட்ஸ் வரமே, 10 கேஷ் 10 வே ஆஃப் இன்கம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த 10 வே ஆஃப் இன்கம் வந்து நீங்க வந்து கையில எடுக்கணும்னு சொன்னோம்னா கன்சிஸ்டன்டா நீங்க பிசினஸ் பில்ட் பண்ற நேரத்துல ஸ்மார்ட் ஷிப் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் வருது. ஒரு அனுவல் ரெனியூவலோ எதுவுமே உங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதுதான் இந்த அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷனா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்ப இந்த பிசினஸ்ல ஃபுல்லாவே நாங்க பிளஸ் சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்து நாங்க பார்க்கணும் இந்த பிசினஸ் என்ன ரிஸ்க் எப்படி வருது. ரிஸ்க் சொன்னா ஒரு சிம்பிள் ரிஸ்கை நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து பிசினஸ் வந்து ஃபுல்லா வேர்ல்ட் வைட்ல நாங்க பண்ற நேரத்துல எவ்வளவு ஃபாஸ்டா ஜாயின் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் இங்க பண்ணலாம். இப்ப சொல்லுவோமே, இப்ப நான் வந்து ஏன்னு சொல்லுவேன், நான் வந்து பிசினஸ் வந்திருக்கேன், நான் வந்து 6-10க்கு பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கீழே வந்து என் ஃப்ரெண்ட் சாஜி ஜாயின் பண்ணிருக்காரு. சாஜி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு 6-11, அதாவது ஒரு 1 மினிட் டிஃபரன்ஸ்ல சாஜி ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்க பாக்குறேன், ஓகே அப்ப வந்து சாஜி என்னென்ன பிசினஸ் பண்றாரோ அவரோட உள்ள பெனிஃபிட் ஃபுல்லாவே எனக்கு வந்துடும். என்ன சொன்னா அவர் வந்து எனக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ஒரு நிமிஷம் கேப்ல. பட் ஆனா எனக்கு மேல அவர் ஜாயின் பண்ண முடியாது, பைனரி ப்ரோக்ராம், எனக்கு கீழே தான் ஜாயின் பண்ணி ஆகும். அப்ப அவர் ஏர்ன் பண்ற அந்த இன்கம் வந்து எனக்கு நேரா வந்துருது. அதே நேரத்துல வந்து இப்ப சொல்லுவோமே ஸ்மூத் வந்து இங்க ஜாயின் பண்ற நேரத்துல இப்ப ஸ்மூத் வந்து $20,000 அவர் ஏர்ன் பண்ணானா அதுக்குள்ள பெனிஃபிட் எனக்கு வரும். அப்ப அந்த ஸ்மூத்துக்குள்ள பெனிஃபிட் வாரது ஏன்னு சொன்னா நான் சாஜிக்கு முன்னுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னுக்கு ஜாயின் பண்றதுனால தான் அந்த பெனிஃபிட் எனக்கு $50,000 வருது. அதே நேரத்தில் நான் வந்து அந்த டிசிஷனை கரெக்டா மேட் பண்ணி நான் ஜாயின் பண்ணாம சாஜி ஒரு வகையில முன்னுக்கு வந்திருந்தாருன்னா அந்த ஸ்மூத் வந்து ஜாயின் பண்ற பெனிஃபிட் வந்து சாஜிக்கு நேரா போயிடும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க வந்து பிசினஸ் ஜாயின் பண்றீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவு ஃபாஸ்டா முன்னுக்கு வாரீங்க. ஏன்னா இதுல வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேரோட.
ஜாயின் பண்றோம் திங்க் பண்ணிட்டு என்ன எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ப்ரெசன்டேஷன் இப்போ கொடுத்து வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். அவங்க ஜாயின் பண்ணல, இல்லை நான் திங்க் அபவுட். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 month வந்து நான் ஐ வாண்ட் டு ஜாயின் சொல்லி வரவங்க இருக்காங்க. அப்படி வந்து ஜாயின் பண்ண இடத்துல அந்த 1 monthல நாங்க எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களோட பொசிஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப அதுக்கு கீழே தான் வந்து போகும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ஜாயின் பண்ணி ஜாயின் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமா இங்க கிடைக்கும். இப்போ வந்து ப்ரமோஷன் போய்கிட்டு இப்போ இந்த மாசம் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த தீபாவளி மாசம் எனக்கு நாளைல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அதுக்கு கம்பெனிக்கு தெரியும் அங்கே தீபாவளி, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்மார்ட்ஷிப்ல நீங்க இருக்கிற நேரத்துல உங்களுக்கு எடிஷனலா அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து எடிஷனலா கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து 2 points இம்யூனிட்டி பூஸ்டர் நீங்க வாங்குற நேரத்துல அடிஷனலா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஆரம்பிச்சு இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சு நவம்பர் 16 வரைக்கும் தான் இது இருக்கு. இந்த நவம்பர் 16 வரைக்கும் நீங்க வந்து ஸ்மார்ட்ஷிப் பண்றீங்களா இருந்தீங்கன்னா உங்க பேக் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணி ஸ்மார்ட்ஷிப்ல வந்து ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு ப்ராடக்ட் வருது. அதாவது buy 2 get 1 ஃப்ரீன்னு சொல்லலாம். அது அடிஷனல் பாட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 2 வாங்குற நேரத்துல உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். 2 இம்யூனிட்டி வாங்குறது உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது இல்லாம லிமிடெட் எடிஷன். ஓகே, லிமிடெட் எடிஷன் சொல்றது உங்களுக்கான ஃபவுண்டர்ஸ் பின், அதாவது குவாலிஃபிகேஷன் பின் மாதிரி இப்போ நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பிளி வந்து நீங்க வந்து $500 வந்து ஒரு வீக்லி நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா, ஒரு வீக்ல வந்து $500 நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா, இது வந்து அக்டோபர், அதாவது இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதை இப்போ ரீசெண்டா தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த அக்டோபர், இந்த வீக் அக்டோபர்ல இருந்து 29th அக்டோபர்ல இருந்து 4th நவம்பர் வரைக்கும், அது 1 வீக். அந்த வீக்ல வந்து $500 நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனோவால வந்து ஒரு பின், அதாவது இந்த ஃபவுண்டர்ஸ் பின் வந்து உங்க கையில கிடைக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் கோல்ட் வித் ரெனோ. ஸோ அவங்க இந்த ஃபவுண்டர்ஸ் பின் வந்து உங்க கையில கிடைக்குது. அந்த ரெகக்னைசேஷன் உங்க பின் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பின் வந்து தாய்லாந்துல வந்து கொடுப்பாங்க இல்லையா, டெலிவர் பண்ணி ரெகக்னைஸ்ட் அட் தி anniversary end of Thailand. அப்போ தாய்லாந்துல நீங்க வந்து அங்க அச்சீவ் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த ரிங்க வந்து இந்த ஃபவுண்டர் பின் வந்து அங்க வந்து எல்லாருக்கும் முன்னுக்கு அதை ரெகக்னைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த $500 நீங்க இந்த வாரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பின்னை வந்து உங்களுக்கு சொந்தமாக்கலாம். அதுக்கு அடுத்து பேக் 10. அதாவது இந்த பேக் 10ங்கிறது இப்போ இது எங்களுக்கும் புதுசு தான். ஓகே, நாங்க எல்லாம் இப்போ வந்து புதுசா இப்போ கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ வந்து ஹூ ஆர் த லீடர்ஸ், அவங்க வந்து லீடர்ஷிப் தேடுறாங்க. அதுல பேக் 10. அப்போ பேக் 10 லீடர்ஸ்ன்னு வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனை அச்சீவ் பண்ணி வார நேரத்துல ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடா ஒரு லீடரா நாங்க உருவாகி வார நேரத்துல 10 பேர் செலக்ட் பண்ண போறாங்க. அவங்க வந்து இப்ப கம்பெனில நார்மலா சொல்லுவோமே யாரையாவது ஹையர் பண்ணி அதை பண்ணிருக்கலாம். அது பண்ணாம இந்த பிசினஸ் பில்ட், அதாவது இந்த பிராண்ட் ப்ரமோட்டர்ஸுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு யார் நல்லா பண்றாங்க அவங்களுக்குள்ள அந்த கிரைட்டீரியா பண்ற நேரத்துல அவங்க வந்து பேக் 10ல வந்து பிரசிடென்ஷியல் அட்வைசரி கவுன்சில், அதாவது ஒரு அட்வைசரி கவுன்சில்ல அவங்களுக்கு வந்து பார்ட்டா இருக்கலாம். அவங்களோட இன்புட் வந்து கம்பெனிக்கு கொடுக்கலாம். கொடுக்குற இடத்துல அதை எடுத்துட்டு நான் கம்பெனில எப்படி இதை எடுத்துட்டு போகலாம், கம்பெனி எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாங்கிற ஒரு இதுல தான் போய்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க பேக் 10ல வந்து ரொம்பவே ஒரு லீடர்ஷிப் வந்து உங்களோட லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து நல்லாவே ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஏன்னா கம்பெனியால் ரொம்பவே பெனிஃபிட்ஸும் இதுக்குள்ள வரும். இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுறது, ஜாயின் பண்ணி நீ பண்ற நேரத்துல உங்களுக்கான அதுக்கான இன்புட்ஸ் வந்து நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பேமெண்ட் கார்டு. இது வந்து இப்ப எல்லாமே சரி, உங்களுக்கு எப்படி பேமெண்ட் வருதுன்னு சொன்னா உங்களுக்கான விசா கார்டுல வந்து, அதாவது உங்களுக்கான பே குயிக்க கார்டு, அதாவது பே குயிக்க விசா கார்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா, இது யூஎஸ் பேஸ் கம்பெனில மெட்டா பேங்க்ல உங்களோட பேர்ல நீங்க ஜாயின் பண்ணி சரியா பேக் ஆஃபீஸ் சிஸ்டத்தை எல்லாம் கரெக்டா நீங்க பண்ணி ஜாயின் எல்லாமே அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர் கரெக்டா முடிச்சிருங்க. முடிச்சு நீங்க வந்து பே குயிக்கருக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான விசா கார்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த விசா கார்டை நீங்க யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் உங்களோட கமிஷன்ஸ் வந்து பேக் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கமிஷனை வந்து எந்த ஏடிஎம்ல, எந்த வேர்ல்டு வைட்ல எந்த ஏடிஎம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட லோக்கல் கரன்சியா இருக்கட்டும், எந்த கரன்சி வேணாலும் ஈஸியா விசா கார்டுல உங்களுக்கு வித்ட்ரா பண்ணலாம். இதுதான் இங்க ஃபுல்லாவே எல்லாருக்கிட்ட இருக்கு. நாங்க எங்க எல்லாருக்கிட்ட இருக்கு. நீங்களும் உங்களுக்கும் இது கிடைக்கும். சரியா, இப்ப நீங்க வந்து எதுக்காக நீங்க அதை ஜாயின் பண்ணணும்னு சொன்னா நாங்க வந்து டீம் பிளிட்ஸ், ஓகே, பிரதீப் மேனன் அவர் தான் எங்களோட கோச். ஓகே, இது எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். இப்போ வை ரெனோ அண்ட் வை டீம் ரெனோ அண்ட் தென் வை பிளிட்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா நாங்க வந்து ஃபர்ஸ்டா இப்போ வந்து ப்ரீ லான்ச்ல இருக்கோம். ப்ரீ லான்ச்ல ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் சொல்றோம், குளோபல் ப்ரீ லான்ச்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா ஜீரோ காம்படிஷன். ரொம்பவே எங்கட வந்து ப்ராடக்ட்ல ஒரு காம்படிஷன் கிடையாது. ஸோ ஜீரோ காம்படிஷன் நமக்கு கிடைக்குது. ஃபாஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ். அது இல்லாமல் பெஸ்ட் பைனரி கம்பன்சேஷன் பிளான். கம்பன்சேஷன் பிளானை பற்றி பார்த்தோம்னா அதை வந்து கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபுல்லா அப்படி சொல்லுவோமே அந்த டைரக்ட் செல்லிங்ல மார்க்கெட்டிங்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பில்ட் பண்ண ஒரு பைனரி ப்ரோக்ராம். இதுல வந்து பிராண்ட் ப்ரொமோட்டருக்கான கொடுக்கணுங்கிற ஒரு எய்ம்ல பண்ண, அதாவது கம்பெனி வச்சுக்கணும் இல்ல பிராண்ட் ப்ரொமோட்டருக்கு குறைச்சு கொடுக்கணும் அது இல்லை. இது வந்து பிராண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கூடுதலா கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண ஒரு பைனரி ப்ரோக்ராம் தான் இந்த பெஸ்ட் பைனரி கம்பன்சேஷன் பிளான். அது இல்லாம டான்ஸ் ஆஃப் நான் சொன்ன மாதிரி 10க்கு மேற்பட்ட போனஸ் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கும். கார் குவாலிஃபைங் கார் குவாலிஃபைங் இந்த வேர்ல்ட் ரொம்ப ஈஸியா வந்து கார் போனஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாம பர்சனலி கோச் பண்ணி ஃபுல்லாவே மென்டர்ஸ் டீமா இருக்கட்டும். இப்போ வந்து நாங்க தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் இங்கிலீஷா இருக்கட்டும், அரபிக்கா இருக்கட்டும், இல்ல வேற லாங்குவேஜா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் எந்த சப்போர்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே டீச் பண்ணி கைட் பண்ணி உங்களை பாலிஷ் பண்ணி வந்து கிரவுண்ட்ல விடுவாங்க, போயிட்டு என்ன பிசினஸ் பண்ண சொல்லி அந்த அளவுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க. அது இல்லாம நம்பர் 1 பெர்ஃபார்மிங் டீம் ரெனோ. ஏன்னா பிளிட்ஸ் வந்து எத்தனையோ டீம் இருந்தாலும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்களோட டீம் என்ன மாதிரி வித்தியாசங்கிறது. நம்பர் 1 பெர்ஃபார்மிங் டீம்னு நாங்க பெருமையா அது சொல்லிக்கலாம். அது இல்லாம மேக்சிமம் ஸ்டார் அண்ட் தாய்லாந்து இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே டீம், அதாவது பிலிப்பைன் டீம் இருக்கு, இந்தியா இங்க துபாயில டீம் இருக்கு, இந்தியால டீம் இருக்கு. பார்த்தோம்னா இந்த தாய்லாந்து ட்ரிப்ல வந்து மோர் தென் 50% கண்ட்ரிபியூஷன் எங்கட பிளிட்ஸ் டீம்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ எங்கட டீம்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கான இந்த பெனிஃபிட் ஈஸியா தாய்லாந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஈஸி கோச்சிங் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம 24/7 எல்லாமே சப்போர்ட்ல இருக்கும். கோச்சிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த காஃபி செஷனா இருக்கட்டும், கிளினிக் செஷன், இப்போ எல்லாமே ஜூம் மீட்டிங்ஸ் அப்படி நடக்கிறனால, எல்லாம் வர்ச்சுவலா நடக்கிறனால நாங்க வந்து இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியாத நேரத்துல இந்த மாதிரி 24/7 பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரெடியா செட் பண்ணி வச்சிருக்கோம். எனி டைம் அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம 55 நாடுகளுக்கு மேல எங்களோட டீம், அதாவது பிளிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு கடைசி 90 நாள்ல 3 மாசத்துல 55 கண்ட்ரிஸ்க்கு மேல நாங்க பிசினஸ் பண்ணிருக்கோம். அங்க இருந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கண்டினியூவா இன்னொரு 90 டேஸ்ல இந்த 55, 105, 150 கண்ட்ரிஸ் மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே என்ன மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. ஓகே, அது இல்லாம மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க தமிழ்ல பண்ற மாதிரி எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இல்ல அரபிக்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல ஸ்பானிஷா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் உங்களுக்கான சப்போர்ட் இங்க கிடைக்கும். இல்ல ஸோ கொடுத்துருக்காம கையில இப்போ இந்த வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணணும்னு வர்றது, அதை வந்து ஒரு எவ்வளவு ஃபாஸ்டா நாங்க அச்சீவ் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்ரி ஒன் ரன்னிங் இன் தேர் ஓன் ரேஸ். எவ்ரிபடி வாண்ட், நாங்க எல்லாருக்குமே ஒரு எய்ம் ஒன்று இருக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது. ஆனா அதை வந்து எவ்வளவு குயிக்கா அச்சீவ் பண்ணணும் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அந்த பிளாட்ஃபார்மா நீங்க வந்து ரெனோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அதுக்கான ஒரு ஹெல்ப், ஒரு டூலா தான் ரெனோ வந்திருக்கு. அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல அடிஷனலா நமக்கு வந்து அந்த காசு நமக்கு இங்க வருது. நீங்க உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம். அதை எவ்வளவு ஃபாஸ்டா நாங்க எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஆப்ஷனா ரெனோ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நாங்க வந்து மரதனோட வரல, நாங்க ரிலேயோட வந்திருக்கோங்கிறது தான் அந்த அர்த்தம். ஸோ அது அர்த்தத்துக்கு என்ன மரதன் வெர்சஸ் ரிலேக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து சரியா கிடைச்சிருக்கு. அதை எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்து நாங்க அடுத்த லெவலுக்கு நாங்க வாழ்க்கையை கொண்டு போறோங்கிறது தான் இது முக்கியம். அதை வந்து தனியா பண்ண முடியாது, நமக்கு டீமா இருந்தா தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாங்க இது ஃபுல்லாவே பிலீவ் இன் டீம் ஒர்க். ஓகே, நாங்க எல்லாமே சேர்ந்து பண்ற நேரத்துல நமக்கு வந்து நாங்க பண்ணக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ண போறோம். ஏன்னா நாங்க வந்து டீமா இதுல வேலை செய்யறதுனால. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஸோ அதுதான் இந்த எங்கட டீம் ஒர்க் உள்ள சக்சஸ் மந்திராவா இருக்கு. ஸோ இதுதான் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது இது லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கம்பெனி வந்து பார்த்து நான் சொன்ன மாதிரி ப்ரீ லான்ச்ல இருக்கோம். இப்போ அதுல லான்ச்ல போயிட்டு கன்சன்ட்ரேஷன் போயிட்டு மூமெண்டம் எடுத்து ஸ்டெபிலிட்டி ஆகிற நேரத்துல எவ்வளவு ஃபாஸ்டா அவங்களோட எய்மை அச்சீவ் பண்ணலாம்ங்கிறது தான் அவங்களோட கோல். அவங்களோட வாழ்க்கையில வந்து என்ன ட்ரீம் அதை மாத்துறதுக்கான ஒரு வழியா தான் இதை வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காம நீங்க எத்தனை பேருக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ போய் சேஞ்சிங் பீப்புள் லைஃப் தான் எங்களோட மெயின் ப்ராடக்ட். அடிக்கடி நாங்க வந்து சொல்ற ஒரே இது, அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி நாங்க மாத்த போறோம், நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போறோங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளவு தான் எங்களோட ஃபுல் ப்ரெசன்டேஷன். ஓகே, அதோட முடிஞ்சு. ஓகே, நான் இதோட எங்களுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடிய நான் வந்து ப்ரெசன்டேஷனை பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபுல் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாச்சு. இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் சொல்லலாம். நானும் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால தான் எனக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஸா இது பேச முடியுது. அதே நேரத்தில் வந்து நீங்களும் வாங்க ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து துபாயில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
இதுல யாரா இருந்தாலும் சரி, புதுசா வந்தவங்களாலும் சரி, இல்ல பழைய ஆட்கள் இருந்தாலும் சரி, இதை வந்து எப்படி நாங்க இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அதுக்கான டிஸ்கஷனா இருக்கலாம். ரைட், சரியான பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போகணும். அதுதான் இந்த ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க இவ்வளவு நேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இதுதான். அதுக்கப்புறம் மோஸ்ட் இதுல ஏதாவது கேள்வி இருக்கு, யாராவது பேசணும், இல்ல எங்களுக்கான ஒரு ஏதாவது டவுட் இருக்கு இவ்வளவு நேரம் கேட்டதுல, இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல டவுட் இருக்கு, இல்ல பிளாட்ஃபார்ம்ல டவுட் இருக்கு, இல்ல காசு ஏர்னிங்ல டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க எப்போ வேணாலும் யாராவது இங்க கொஸ்டின் இருந்துச்சுன்னா கட்டாயம் கேட்கலாம், நாங்க ஆன்சர் பண்றோம். நான் வந்து ஃப்ரெண்ட் இங்க இருக்காரு சென்னையில இருந்து, ஜெகன். ஓகே, அவர் சென்னையில இருந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் டீடைல்ஸ் கேட்டா உங்களுக்கு தெரியும் அவர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான்னு. அது இல்லாம இப்ப வினோ இருக்காரு, இப்ப ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓவர் டு யூ ஜெகன், ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க் யூ சார். ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? ப்ளீஸ், கேளுங்க சார். Thank you, Mr. Sandal sir. Very good presentation. I am Thomas from Coimbatore, India. எனக்கு அந்த கார் போனஸ்ல ஒரு டவுட் சார். அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்ன மீன் பண்றீங்கன்னு சொல்றீங்களா சார்? இந்த 30, 60 அப்படின்னு சொன்னீங்க. வாட் இஸ் தட்? ஆமா ஆமா, அது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நாங்க வந்து அந்த நான் ஸ்மார்ட் ஷிப்னு சொன்னேன் தானே சார்? ஸ்மார்ட் ஷிப். ஆமா, எஸ். அப்ப நாங்க ஒவ்வொரு ஸ்மார்ட் ஷிப் பண்ற நேரம் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, சரிதானே சார்? அப்ப வந்து இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு கீழே சொல்லுவோமே ஒரு பக்கத்துல ஒரு 30 பேர் இருக்காங்க, மத்த பக்கம் ஒரு 60 பேர் இருக்காங்க. அது கணக்கு இல்ல. இல்லாட்டி சொல்லுவோம், இப்போ இந்த ஸ்மார்ட் ஷிப் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறாங்க தானே, ப்ராடக்ட் வாங்குற நேரத்துல ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்க பாயிண்ட்ஸ் கிடைக்குது. யார் யாரு அவங்களோட வந்து உங்களுக்கு கீழே வாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அது ரைட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் சைடா இருக்கட்டும். அப்படி பாயிண்ட்ஸ் வர நேரத்துல ஆமா, ஒரு சைடுல 30 பாயிண்ட்ஸும் மத்த சைடுல 60 பாயிண்ட்ஸ், அப்படி வார நேரத்துல உங்களுக்கு வந்து $300 மந்த்லி கொடுப்பாங்க. ஓகே, ஃபைன், thank you. Next, இன்னொரு லாஸ்ட் ஒன். அந்த ring we told the $50,000 க்கு அந்த ring அப்படின்னு, what will be the worth of that ring? Any idea? அப்படி ஏதாவது இருக்கா? Or it is a gift only? இதுவரைக்கும் எனக்கு அதுக்கான ஆன்சர் இல்ல. ஓகே, ஜெகனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், ஒன்னு கேட்டேன் அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம், they will be giving a ring, that's all. Okay, no issue. அதுக்கான ஆன்சர் எங்க கோச் இருக்காருங்க. ஓகே, அவர் கோச் கேன் எக்ஸ்பிளைன் இன், I don't know, he can't speak in Tamil much. He can explain it because he is the qualifier, and then he already qualified and he is having the ring with him. So over to you, coach. Thank you so much, Senthil, for the wonderful presentation, and good evening, everyone. Mr. Bino, if you ask me what's the worth of the ring, I will say the worth of the ring is $50,000. Because when I got the ring, I've already earned $50,000. Yes. Over the top, they're giving me a gold and diamond ring. Now, when I'm wearing the ring and I actually show it to a prospect, a team member, they will aspire to get the ring. So when they want to go for the same ring, I make more money. Yes. It's a milestone. It's like a recognition. It's like a certificate. Yeah, got it. That's what. Right. Yes. If you ask me what is it worth, I will say it's worth millions of dollars, because it all starts with a small ring, but this keeps growing again and again and again. Sure. Now I understood that. Yes. Okay. Yes. Mr. Bino, who has invited you here? Actually, for me, it was Shanu from India only, but he's from somebody from Dubai, I think so. Okay. I don't know what is the name actually. You can for go me, back to it was introduced by Shanu. Yes, you can go back to Shanu, and if you have any more questions, you can actually clarify with him. Yeah. It's a very prestigious company. It's a very amazing opportunity. And I can tell you, you will really benefit if you're part of the program. No, sure. I already decided we are going in a big way. Yes. We'll prove that, sir. We'll do it and we'll very good, come back again. Very good. Very good. God bless. Thank you. Over to you, Jagan. Senthil, thank you so much, Senthil, for this. Sorry, English la பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. செந்தில், ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல எங்க மொத்தமா பாக்குறதுக்கு. இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நிறைய MLM கம்பெனிஸ் இருக்கு. அதுவும் இப்போ டியூரிங் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸா இருக்கட்டும், MLM கம்பெனியா இருக்கட்டும், இல்ல பைனரி பிளான் பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் இருக்கு.
ஸோ அந்த கம்பெனிக்கும் ரெனாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் எதுக்கு ரெனாவில் வந்து சேரணும்? ரெனாவில் அப்படி என்ன இருக்கு? எதுக்காக நான் ரெனாவில் சேரணும் அப்படின்னா, மற்ற எந்த கம்பெனிலையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு நீங்க போடுற எஃபர்ட்டுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு உடனே உங்க கையில கிடைக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வரும், அது எல்லாம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் செக் வரும், ஸோ இல்ல 2 weeks ஒன்ஸ் செக் வரும் அந்த மாதிரி. பட் இந்த ரெனாவில் மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துட்றாங்க, ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை வச்சுட்டு எல்லா வாரமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கமிஷன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. உங்க அக்கௌண்ட் மீன்ஸ் உங்களோட இந்தியன் அக்கௌண்ட் கிடையாது, உங்களோட யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கார்டு, கேக்குக்கர் கார்டுன்னு சொல்லிட்டு உங்க பேரே இதுல டைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா என் பேர் இதுல இருக்கு, ஸோ என் பேர் இதுல மென்ஷன் பண்ணி எனக்கான கார்டே வந்துருது. ஸோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா 2023 அதாவது 2023 வரைக்கும் இதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி எந்த ஏடிஎம் கார்டில் வேணாம், எந்த ஏடிஎம் மிஷின்ல வேணாலும், இல்ல பெட்ரோல் பம்ப்லயோ இல்ல ஷாப்பிங் மால்லையோ ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரேட்டர் பெனிஃபிட், ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். எந்த கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நான் கம்பெனியோட பேருங்களை நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்கேன். பட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு கன்சியூமர், அவ்வளவுதான். எதுலயுமே வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணோம், நான் ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எதுவுமே பார்த்ததில்லை. இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து கோவிட் டைம்ல எனக்கு சேலரி வந்து 50% எனக்கு கட் பண்ணாங்க. 50% கட் பண்ணோன்னா தென் அப்பதான் நான் யோசிச்சேன், சரி எதுக்கு வந்து நம்ம வந்து 50% கட் பண்ணி நம்ம திருப்பி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ நம்மளே வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் என்னோட கசின் ஆண்டனி ரீகன், ஸோ அவரு தான் வந்து இந்த பிசினஸ்ல வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆண்டனி ரீகன் அண்ட் டயானா என் தங்கச்சி, ஸோ அவங்க தான் வந்து இந்த பிசினஸ்ல என்ன வந்து இது பண்ணாங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் பாத்தீங்கன்னா பி யுவர் ஓன் பாஸ். பி யுவர் ஓன் பாஸ் அப்படின்னா நம்ம கீழே வந்து 10 பேர் வேலை செய்யணும், ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க மாசம் உங்களோட பினான்சியல் இதை வந்து நீங்களே பிளான் பண்ணிட்டு யாருக்கிட்டையும் கடன் வாங்காம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணாலே நீங்க உங்களோட பாஸ் தான். எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யணும் இல்ல 50 பேர் வேலை செய்யணும், அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்தாதான் நான் பாஸ் அப்படிலாம் கிடையாது. யாரையும் டிபெண்ட் பண்ணாம என்னோட வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச ஃப்ரீடம்ல என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றதே நான் எனக்கான ஒரு பாஸ் தான். ஸோ அதை தான் வந்து நான் ஒரு கான்செப்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெனாவை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கப்போ ஏப்ரல்ல நான் ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $8,000 to $7,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு $8,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு $7,000 ஒரு $8,000 நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னா நினைச்சு பாருங்க. அது வந்து ஒரு பாதி பேருக்கு அதை நம்ப மாட்டாங்க நான் சொன்னாலும். பட் அந்த நம்பாத ஆளுங்களுக்கு வாங்க, என் பேக் ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளஸ் இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஎஸ் பேங்கோட மெட்டா பேங்கோட அக்கௌண்ட், ஆன்லைன் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு வந்து கேஷ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் லீகல். இந்த நீங்க என்ன ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 மினிமம் டிரான்சாக்ஷன் $10,000 பாத்தீங்கன்னா $350 $500 வரைக்கும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போகும். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் எந்த ஏடிஎம்ல வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற எனக்கு ஒரு பெனிஃபிட். பிளஸ் எல்லா பைனரி பிளான்லயும் உங்களுக்கு பேவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15%, 12%, 10% அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க பிளானுக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாயினிங் ஃபீ வந்து 0 அப்படின்னா. சரி, ஜாயினிங் ஃபீ 0, அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் வித்தாதான் எனக்கு காசு. பைனரி ஜாயின் பண்றது இல்லாம ஐ நீட் டு செல் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வித்தாதான் எனக்கு காசு. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் விற்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல். உங்க பைனரி பிளான்ல இன்கம் வேணும்னா 2 பைனரி, உங்க லெஃப்ட்ல ஒரு லைன், ரைட்ல ஒரு உங்களோட லைஃப் லைன் ரெண்டு பேரும் நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தென் அவங்க 2 பேர் என்ரோல் பண்றாங்க. அவங்க இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ் போகும்போது எவ்ரி டூப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லா வாரமும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி 100% உங்களுக்கு இன்கம் வரும். அதை இல்லாம கம்பெனி நிறைய ப்ரொமோஷன்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ இதுல ஏர்ன் பண்ணுன்றது, சம்பாதிக்கணும்ன்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம்னா அது என்ன விஷயம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் we need to learn, then we can earn அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கணுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதுல என்னன்னா we need to stay to the system. இந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும். டெய்லி ஜூம்ஸ் நான் கண்டக்ட் பண்றோம். டெய்லி இங்கிலீஷ் ஜூம் இருக்கு, நைட்டு நம்ம இந்தியா டைம் 9 மணிக்கு இங்கிலீஷ் ஜூம் இருக்கு. எல்லா சனிக்கிழமையும் தமிழ் ஜூம் இருக்கு.
பிளஸ் அந்த ஜூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளினிக்ஸ் இருக்கு, மார்னிங்ல காஃபி செஷன் இருக்கு, நம்ம கோச் இருக்காரு 24/7 நம்மளோட இருக்காரு அவரு. ஸோ அவர் இல்லாம பாத்தீங்கன்னா நாங்களாம் யாருமே கிடையாது. ஸோ அவரோட ஒரு கைடன்ஸ்ல, அவரோட ஒரு சப்போர்ட்ல, அவரோட ஒரு மோட்டிவேஷன்ல தான் வந்து நாங்க எல்லாருமே வந்து இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல வி ஆர் லிவிங் திஸ் லைஃப், இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் நாங்க இருக்கோம், லீட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரெனவ். இட்ஸ் வெரி சிம்பிள். அதே மாதிரி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் டெடிகேட்டட் டு அவர் டீம். ஒரு ஆளா வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு டீம் எஃபர்ட். எங்க டீம் பாத்தீங்கன்னா இது ஒரு குளோபல் டீம். இந்த லாக்டவுன் டைம்லயும் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஆரம்பிச்ச கம்பெனி இது வரைக்கும் 60 கண்ட்ரி அக்ராஸ் த வேர்ல்டு 60 கண்ட்ரில இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லா கண்ட்ரிலும் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் வரைக்கும் இதுல ஜாயின் பண்றாங்க. இது ஒரு ப்ரீ லான்ச் கம்பெனி. இப்போ ஒரு ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச்சிங்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவிட் முடிஞ்சிச்சுன்னா கம்பெனி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் லான்ச் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிடுவல் இன்கம், செந்தில் சொன்ன மாதிரி அந்த ரெசிடுவல் இன்கம் சார்ட்ல அவங்க காமிச்சாரு. ஸோ வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிடுவல் இன்கம் வந்து மினிமம் இப்போ $100 நான் வாங்கிட்டு இருக்கேன், $200 சம்டைம்ஸ் வாங்குறேன். ஸோ எனக்கு மாசத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது என் கீழே ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஸோ 5000 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு ரெசிடுவல் இன்கம் மட்டுமே மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 5000, 6000, 7000 ரெசிடுவல் இன்கம் வரத்துக்கு வரும், ஈஸியா வரும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை. இன்னைக்கு ஒரு விதை விதைக்கிறோம். அந்த விதை விதைச்சு அந்த செடியை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு ரெகுலரா அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதுல வர பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நீங்க இப்ப பண்ற வேலைக்கான பலன்கள். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸா இருந்தாலும் சேர்ந்த உடனே டப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துடாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட எஃபர்ட் நீங்க கொடுக்கணும். ஏன்னா உங்க எஃபர்ட் நீங்க கொடுத்து அதுக்கப்புறம் அதன் பலன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு உங்களுக்கு வருமே. பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிசினஸ்ன்ற மாதிரி தான் இப்போ இதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இந்த பிசினஸ்ல இருக்கேன். எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் இதை தான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸோ இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். என்ன சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா டைம் ஜோன்ஸ் சேலஞ்சஸ் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேருக்கு வந்து இதை வந்து நம்ப மாட்டாங்க, அவங்களெல்லாம் நம்ம நம்ப வைக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அவங்கள மீட் பண்ணுங்க, அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பாரு நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி கார்டுலாம் இருக்கு. ஒரு கம்பெனி வந்து உங்க பேர் டைப் பண்ணி ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னா தென் இது ஒரு ஆத்தென்டிகேட் கம்பெனி தான். நார்மலா இந்த கம்பெனில இந்த மாதிரி ஒரு விசா கார்டு டைப் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு இதன் மேல என்ன உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கணும்னு எனக்கு தோணல. ஆனா இது ஒரு நல்ல கம்பெனி, நம்புங்க. நாங்க எல்லாருமே இதுல ரொம்ப நாளா இருக்கோம், ரொம்ப நாளா நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறைய பேர் லாக்டவுன் இஷ்யூல வேலை இல்லாம இருக்காங்க, சம்பளம் கட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இன்ஜினியரிங் பசங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் அரியர்ஸ் இருக்கிறதுனால ஜொமேட்டோ, ஊபர் அந்த மாதிரிலாம் ஃபுட் டெலிவரி வேலை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான் சொல்லலாம். நீங்க அவ்வளவு தூரம் உங்க லைஃப் ரிஸ்க் வச்சு ஃபுட் டெலிவரி வேலைக்கு போய் நீங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஜாப் பண்ணி நீங்க வீட்லயே உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா மாசத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல சம்பாதிக்கலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நீங்க எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க, அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க எப்படி வந்து உங்களுக்கு சாதகம் ஆக்கிக்க போறீங்க அப்படின்றதுதான் உங்களோட புத்திசாலித்தனம். ஸோ அந்த புத்திசாலித்தனத்தை தான் வந்து நீங்க வந்து இதுல முதலீடா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணும். மற்றபடி இதுல எல்லாத்தையும் செந்தில் உங்களுக்கு தெளிவா விளக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க யார் உங்களை இன்வைட் பண்ணாலும் நீங்க அவங்கள்ட்ட போங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் செந்தில். தேங்க்யூ கோச். தேங்க்யூ மை டியர் ரெனவ் ஃபேமிலி, சீஃப் மெல், கிறிஸ்டினா பெரி, ரேமன் மெட்ரியஸ், ஆல் மை டவுன்லைன்ஸ், என்னோட அப்ளைன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி ஆண்டனி அண்ட் டயானா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ செந்தில் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செந்தில். ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் தமிழ்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.